ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 51. அலெசாண்ட்ரோ வரதராஜனையும் அங்கு எதிர்பார்க்கவில்லை, மகனின் பேச்சையும் எதிர்பார்க்கவில்லை. அவசரமாக தனது ஆட்களுக்கு கண்ணை காட்ட சங்கிலியால் கட்டியிருந்த கையை ஒருமுறை சுற்றிக் கொண்ட யாஷ் பிரஜிதன், பாய்ஸ் என்று ஒரு சத்தம் கொடுத்ததில் அங்கிருந்த ஆட்கள் எல்லாம் அலெசாண்ட்ரோவை சுற்றி வளைத்தனர். அதில் திகைத்தவர், யாஷ், என்னை எதிர்க்க நினைக்காத, அது உனக்குதான் ஆபத்துல முடியும் என கர்ஜித்தார். டயலாக் எல்லாம் ஓகே தான், ஆனா அதை யார்கிட்ட யூஸ் பண்ணணும்னு தெரியலையே பாப்பா உங்களுக்கு என வெகுவாய் பாவப்பட்டு கொண்டவன், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரையும் நான் கவனிக்காம விட்டுட்டேனா? இத்தாலிக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வரும்போதே எனக்கு தெரியும். நான் நிதுவ பாக்கறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஏதோ அட்டாக் நடந்திருக்குன்னு. வரதராஜன் மேல சந்தேகம் இருந்துச்சு. பட் நிவேதன கடத்தினதுல உங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நிதுவுக்கு ஏதோ ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நிறைய டெஸ்ட் செஞ்சதுல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுன ஒரு விஷயம், அவளோட பின்னங்கழுத்துல ஒரு ஊசி குத்துன தடயம். நார்மலா இன்ஜெக்ஷன் போடும்போது அது ஈஸியா மறைஞ்சிடும். பட் இட்ஸ் நாட் நார்மல். அத பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான் ரோபோட்டிக் இன்ஜெக்ஷன் என் கண்ல மாட்டுச்சு. லாஸ்ட் 2 நாளா நீங்க என்ன ட்ராப் பண்ணி பிடிக்கிற மாரி செட்டப் பண்ணேன் என்றான் ஏளனமாக. நீ கண்டுபிடிச்சாலும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. கவர்மெண்ட் இந்த ரிசர்ச் பத்தி தெரிஞ்சு இந்த இடத்த ரவுண்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாம் வெடிச்சு சிதறிடும். அண்ட் உன் நிதுவுக்கு நான் கொடுத்த வைரஸ் கிஃப்ட் லைஃப் லாங் அவ மூளைய அரிச்சுக்கிட்டே இருக்கும். அலெசாண்ட்ரோவின் இறுதி வரியில் யாஷின் முகம் பாறையாய் இறுகியது. இருந்த ஆட்களை எல்லாம் யாஷ் பிரஜிதன் தன்வசம் ஆக்கியிருந்தான். அதனாலேயே ஆதிசக்தியுடன் சேர்த்து மற்ற மூவரையும் உள்ளே அனுமதித்தனர். அவர்களோ ஆரம்பம் முதல் அலஸ் பேசியதை கேட்டு உச்சபட்ச அதிர்ச்சியில் இருந்தனர். நிவேதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நிதா, அவங்க உன்னை பத்தி தானே பேசுறாங்க, என்ன வைரஸ் ஏத்துனாங்க என பயத்துடன் கேட்டான். வைரஸ் நிது என்பதைத் தவிர அவனுக்கு வேறொன்றும் புரியவில்லை. அவளுக்கும் ஒரு பயப்பந்து உருண்டது. அவளுக்கு மட்டும் இத்தாலியன் மொழி புரிந்து விடுமா என்ன? நானே சப்டைட்டில் இல்லாம திணறி போயிருக்கேன், கம்முனு இருடா எனும் போதே ஆதிசக்தி விறுவிறுவென உள்ளே சென்று அலெசாண்ட்ரோவின் கன்னத்தில் பலாரென அறைந்தார். பொறுக்கி நாய, உன் வெறிக்கு எத்தனை பேரை பலியாக்கி இருக்க என பொறுமையவருக்கு நெஞ்சம் தீயாய் தகித்தது. வரதராஜனையும் திரும்பி சுடுபார்வை வீசியவர், இந்த மாதிரி ஜென்மமெல்லாம் இந்த தீவை தாண்டி வெளியில வரவே கூடாது யாஷ் என கொந்தளிக்க வரதராஜனுக்கு தொண்டை வற்றியது. தப்பிக்கும் வழி தெரியாமல் திணறியவர், இதோ பாரு யாஷ், நம்ம ஒன்னும் சமூக சேவை செய்யல. உலகத்துல நம்பர் 1 பிசினஸ் மேனா நம்ம கம்பெனி மூலமா தான் அரசாங்கமே நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன் அப்பனே என் புள்ளைய கொலை பண்ண பார்த்து துரோகம் பண்ணிட்டான். உன் அம்மா பாதியில என் கம்பெனிய நட்டாத்துல விட்டுட்டு போனா. ஆனா நீ சொல்லு, இத்தனை வருஷம் நீ உழைச்ச உழைப்பு, கண்டுபிடிப்புகள் வீணா போகணுமா? ச்சே, சேர்மன் போஸ்ட் என்ன, இந்த ஃபார்மா லேபையும் நீயே நடத்து. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு உன்கிட்ட இருக்கு. உலகமே அண்ணாந்து பார்க்க போகுது உன்னை. அதை விட்டுட்டு பழசையெல்லாம் தோண்டி உன் ஃபியூச்சரை நீ கெடுத்துக்காத என அவனை மூளை சலவை செய்ய முயன்றார். யாஷ் பிரஜிதன் சிங்கத்தின் தோரணையுடன் அவர் அருகில் நெருங்க வெலவெலத்து விட்டார். எச்சிலை விழுங்கியபடி, இதோ பாரு யாஷ், ஒரு எமோஷனல் நீ எங்களை கொல்லலாம். இப்படி ஒரு முக்கியமான இடத்துல லேப் வச்சிருக்கோம்னா இந்த நாட்டு அரசாங்கம் மத்த நாட்டுல இருக்கிற முக்கிய புள்ளிகளும் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ. இத நீ ஒண்ணும் இல்லாம ஆக்குனா இதுக்காக கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிருக்க இன்வெஸ்டர்ஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன் மேல இருக்கிற பயமும் மரியாதையும் உன் கண்டுபிடிப்ப வச்சு மட்டும்தான். இத பத்தி உலகத்துக்கு தெரிஞ்சிட்டா தற்காலிகமா இத க்ளோஸ் பண்ணிட்டு வேற இடத்துல இத தொடருவாங்க. வேற வழி இல்லாம எலைட் கம்பெனிக்கும் சீல் வச்சிடுவாங்க. அப்படி சீல் வச்சுட்டா உன் உழைப்பெல்லாம் வெறும் மண்ணாதான் போகும். லெட்ஸ் டாக் அபவுட் இட். நம்ம உட்காந்து பேசலாம். இப்ப என்ன, அந்த நிதர்ஷனாவை என் பொண்ணா ஏத்துக்கணுமா? ஓகே, ஏத்துக்கிறேன். அவ அம்மா செத்ததுக்கும் நானா அவளுக்கு செட்டில் பண்ணிடுறேன் என்றவன் அலெக்சாண்ட்ரோவை ஒரு முறை முறைத்தார். தான் சொல்லும் போதே அவளை கொன்றிருந்தால் அந்த பெண் இந்த பைத்தியக்காரனின் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்க மாட்டாளே. தீட்டிய திட்டங்கள் இலகுவாக முடிந்திருக்கும். பதவி வெறியில் இருந்தவனுக்குள் காதல் அமிலத்தை சுரக்க விட்டது பெரும் தவறு என புரிந்து ஒன்றும் செய்ய இயலா நிலை. அலெசாண்ட்ரோ அருகில் நின்றிருந்த ஆதிசக்தியின் கையை சுற்றி பின்னால் வளைத்து, லுக் யாஷ், ஹி இஸ் கரெக்ட். நீ தேவையில்லாம எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ற. என்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்க நினைச்சு
உலக அரசியல்ல மொத்த குடும்பத்தையும் பலி கொடுத்துடாத. எல்லாத்தையும் நீ இழந்துடுவ என்றவர் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்து ஆதிசக்தியின் நெற்றியில் வைத்தார். அம்மா! கண்மணி பதறி அருகில் வர அவளை நோக்கி அலசாண்ட்ரோ சுடும் முன்னே நிவேதன் குறுக்கே வந்து நின்றிருந்தான். அலஸ் சுட்டும் துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளிவராது போனதில் அவர் அதிர கண்மணி அரண்டு விட்டாள். அறிவிருக்கா உங்களுக்கு? நீங்க ஏன் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? குண்டு பட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று நிவேதனை திட்டினாள். யாஷ் நிவேதனை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி அலசின் கையிலிருந்த துப்பாக்கியை பிடுங்கி, இதுல இருந்த புல்லட்ஸ் எல்லாம் இப்ப என்கிட்ட டாடி. ஸ்மார்ட் மூவ் பண்றேன்னு என் கோபத்தை அதிகப்படுத்தி வைக்காதீங்க என்றதில் ஆதிசக்தியை விடுவித்தார் கோபத்தில் சிவந்து. ஆதிசக்திக்கு அப்போதுதான் உயிரே வந்தது. சிறிது நேரத்தில் கண்மணியை நோக்கி துப்பாக்கியை நீட்டியதும் அலறிவிட்டாரே. அப்படியும் யாஷ் அமைதியாய் நின்றது போதுதான் உரைத்தது. மிக நேர்த்தியாய் திட்டமிடாமல் நிச்சயம் இங்கு இப்படி ஒரு சந்திப்பை நேர விட மாட்டான் என யாஷ் மீது நம்பிக்கை இருந்ததினாலேயே ஆதிசக்தியின் மீது துப்பாக்கியை வைக்கும் போது நிதர்சனா யாஷை பார்த்தாள். அவன் கண்களில் தெரிந்த அலட்சியம் அவளையும் சற்று இலகுவாக்கியது. ஆனா இந்த கிறுக்கு நிவே இப்ப எதுக்கு கண்மணிக்கு காக்கா பிடிக்கிறான் என்ற புதிர் புரியாது. தற்போது தனக்கு மண்டையில் மூளை இருக்கிறதா, அல்லது இந்த வெளிநாட்டு மாமனார் அதை எடுத்துவிட்டு வெறும் களிமண்ணை வைத்து விட்டாரா என்ற புதிர் புரியாது. மீண்டும் இந்த அரக்கனை மறந்து விடுவோமா என்று பல்வேறு யோசனைக்கு சென்று விட்டாள். நிவேதன் திரு திருவென விழித்துவிட்டு, துப்பாக்கில குண்டு எடுத்துட்டோம்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல மச்சான் என்று பாவமாய் கூறியதில் யாஷும் ஆதிசக்தியும் அவனை ஒரே போலவே முறைத்தனர். இதேதுடா வம்பா போச்சு, இவங்க பொண்ண காப்பாத்த நினைச்சதுக்கெல்லாம் முறைக்கிறாங்க என விழித்தவன் மறுபுறம் திரும்பி வரதராஜனை வெறுப்புடன் பார்த்தான். யோ, நீ என்னைக்கு என்ன பார்க்க வந்தியோ அன்னையிலிருந்தே எனக்கு பெரிய தலைவலி. கட்டின பொண்டாட்டியையும் பெத்த பொண்ணையும் கொலை பண்ண பார்த்தவனுக்கு பையன் மேல மட்டும் பாசம் பொத்துக்கிட்டு வருதோ, இவனையெல்லாம் 4 துண்டா வெட்டி போடணும், செட்டில் பண்றாராமே என வார்த்தைகளை துப்பினான். யாஷின் குரலில் நிவேதன் பேச்சை நிறுத்திவிட கையை கட்டிக்கொண்டு இரு பெரியவர்களையும் பார்த்தவன், யூ போத் ஆர் கரெக்ட். உங்களோட சுயநலத்துக்காக ஏன் உழைப்பை என்னால விட முடியாது. ஏன் இளமையில ஒரு பார்ட் முழுக்க லேப்ல உழைச்சிருக்கேன். ஐ நெவர் கிவ் அப். அண்ட் ஆல்சோ என்னை யாருன்னு கூட மறந்து போனவளுக்கு இனியும் இப்ப நடக்க போறது மறந்து போக சான்ஸ் இருக்கு. சோ என்று நிறுத்த நிதர்சனா அவனை உணர்வற்று ஏறிட்டாள். அவ என்ன மறந்த மாதிரி நான் அவளை மறக்கணும். அப்படி மறக்கலனா உங்களை உயிரோட விட மாட்டேன். நிறுத்தி நிதானமாக கூறியவனை அதிர்வுடன் ஏறிட்டார் ஆதிசக்தி. நிவேதனோ அவ எப்ப உன்ன மறந்தா என புரியாத வினவ, அவன் நிதர்சனாவை கூர்மையாய் ஏறிட்ட கணம் பாவையின் விழிகளும் அவனது கலப்பட கண்களுடன் முட்டி மோதி காயம் கொண்டது. மருத்துவமனையில் ரித்திகாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்க ஆகில்யனுக்கு அவளை மீண்டும் பார்க்கும் வரை உயிரே இல்லை. அவளுக்கு ஆபத்தில்லை என்று கூறிவிட்ட பிறகும் மனதின் வலி குறையவில்லை. அவளைக் கண்டு அவளது கரம் பற்றிய பிறகே உயிர் மீண்டது. சாரிடி. மன்னிப்பு வேண்டியவனின் கன்னத்தை கிள்ளியவள், வேணும்னே சுட வச்ச மாதிரி இதென்ன சாரி, எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ போகலையா அந்த தீவுக்கு என வினவினாள். அவன் விவரம் கூறியதும், கேர்ஃபுல்டா, இது விளையாட்டு இல்ல என்றாள் கண் கலங்கி. பாஸ் சொன்னா கேட்க மாட்டாரு ரித்தி, எனக்கும் பயமாதான் இருக்கு என்றவனிடமும் கலக்கம். இளவேந்தன் வரும் அரவம் கேட்டு இருவரும் பேச்சை துண்டித்துக் கொள்ள, இப்போ பரவாயில்லையாமா என்றார் ஆதுரமாக. ஓகேதான் அங்கிள் மெதுவாய் கூறினாள். மருத்துவமனை வளாகத்தில் கையை வயிற்றுக்கு அருகே குறுக்கி நாற்காலியோடு ஒட்டி அமர்ந்திருந்தாள் சிந்தாமணி. நடந்த கலவரத்தில் துப்பட்டாவுடன் சேர்த்து அவளது சுடிதார் டாப்ஸின் ஒரு பகுதியும் வேட்டின் அருகில் சிக்கி இருந்தது. துப்பட்டாவை கிழிக்கும் போது கதிரவன் அவளது உடையையும் சேர்த்தே கிழித்து விட்டான். முன்பக்கமும் பின்பக்கமும் கிழிந்திருந்த உடையை கையை வைத்தே மறைத்து ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தாள். ரித்திகாவை பற்றிய எண்ணத்தில் மற்றவர்கள் கவனியாது போக கதிரவன் அவளை பார்த்து விட்டான். காப்பாத்துறது சரிதான், இப்படியா ட்ரெஸ்ஸ கிழிச்சு காப்பாத்துவ என தன்னைத்தானே தலையில் அடித்து கொண்டான். ரித்திகாவிடம் நலம் விசாரித்துவிட்டு வெளியில் வந்த இளவேந்தன் அதன் பிறகே மருமகளை கவனித்து, என்னம்மா ட்ரெஸ் இப்படி கிழிஞ்சிருக்கு, வேற வாங்கலாம் வா என்றிட, இல்ல மாமா ரொம்ப கிழிஞ்சிருக்கு, பக்கத்துல துணிக்கடை இருந்தா வாங்கலாம், ஆனா இப்ப வெளிய போக வேணாம் மாமா, சேஃப்டி இல்ல என்றதில், அட என்னம்மா நீ என்று அவர் சட்டையை கழற்றி
அவளை அணிந்து கொள்ள சொன்னார். அவளும் அதனை வாங்கி அணிந்து எழுந்து நிற்க, "கதிர் எங்க?" எனக் கேட்டார். "இங்கதானே மாமா இருந்தாரு, தெரியலையே" எனும் போதே அவளிடம் சிறு கலவரம். "காணோமா? நான் ரொம்ப நேரமா அவன பார்க்கலையே, இரு" என்றவர் மருத்துவமனை முழுக்க தேடிவிட்டு வந்தார். "கதிர காணோமா? கடவுளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே" என்றவர் ஆகில்யனிடமும் கூறிட, அவனும் பதறினான். "சிசிடிவி செக் பண்ணலாம் அங்கிள், நான் பார்க்கறேன்" என்று வேகமாய் வெளியேறியவன் சிசிடிவியும் அலசிவிட்டான். மருத்துவமனைக்கு பின்பக்க வழியாக அவன் செல்வது தெரிந்தது. ஆனால் வழி தெரியாத நாட்டில் எங்கு சென்றான், என்ன ஆனான் என புரியவே இல்லை. அவனது அலைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆகில்யன் ஆட்களிடம் அவனை தேட சொல்லி உத்தரவிட, சிந்தாமணி அவன் இல்லாத சில நிமிடங்களுக்குள்ளாகவே நொறுங்கி விட்டாள். ஏற்கனவே அவன் மீது லேசாய் ஏற்பட்ட சலனம் தற்போது பெரும் காதல் தீயாய் உருமாறியிருக்க, அந்த நேசம் அவளை துளி துளியாய் நொறுக்கியது. சில நேரத்தில் ஆகில்யனுக்கு அழைப்பு வர அவன் திகைத்து விட்டான். மருத்துவமனைக்கு சற்று தள்ளி ஒரு விபத்து நேர்ந்திருப்பதாகவும், இந்திய நாட்டை சேர்ந்த இளைஞன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் தகவல் வர, "ஐயோ, என்னப்பா சொல்ற? இது நம்ம கதிர் தம்பி இல்லல்ல" என இளவேந்தன் துடித்து விட்டார். சில நாட்கள் என்றாலும் தங்களது குடும்பத்தில் ஒருவனாக வலம் வந்தவனாயிற்றே. மற்ற இளைஞர்களைப் போல வீட்டு பெண்களை தவறாக பார்ப்பதும் அனாவசியமாக சீண்டுவதும் இல்லாமல் வெகுளித்தனம் நிரம்பியவனாக இருப்பவனை யாருக்குதான் பிடிக்காமல் போகும்? சிந்தாமணிக்கோ தனது உயிர் மெல்ல மெல்ல தன்னை விட்டு செல்வது போன்றதொரு பிரம்மை. கண்ணில் நீர் திரையிட முகம் சிவந்து உடைந்து போனாள். ஆகில்யன் இளவேந்தனிடம், "அங்கிள், நீங்க கொஞ்சம் ரித்தி கொடுங்க, அது கதிரா இருக்காது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்" என பரபரக்க, அவரும் மனதினுள் வேதனையை அடக்கிக் கொண்டு அங்கிருந்து நகன்றார். இன்னும் அதிர்விலிருந்து மீளாது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைக்க இயலாது நின்றிருந்த சிந்தாமணியிடம் ஆகில்யன், "என் நம்பர் இருக்குல்ல, ஒருவேளை கதிர் இங்க வந்தா எனக்கு தெரியப்படுத்து சிந்தா" என்றிட, அவளோ அவனை வலியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். "அது கதிரா இருக்காதுல்லண்ணா" நடுக்கத்துடன் வெளிவந்த வார்த்தைகளை ஊகித்தவனுக்கு அப்போதைக்கு அதை ஆராய நேரம் இருக்கவில்லை. "இருக்காது சிந்தா" என தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டவனாக நகர எத்தனிக்கும் போதே நின்று விட்டான். கையில் ஒரு கவருடன் அவர்களை இத்தனை நேரம் புலம்ப வைத்தவனே வந்து விட்டான். அவனை கண்ட பிறகே ஆசுவாசமான ஆகில்யன், "எங்கடா போன? பயந்தே போயிட்டோம், சொல்லிட்டு போக மாட்டியா" என்று திட்டிவிட்டான். ஆகில்யனின் முகத்தில் இருந்த பதற்றத்தையும் சிந்தாமணியின் கண்ணீரையும் கண்டு திரு திருவென விழித்தவன் பின் வாய்விட்டு சிரித்தான். "ஓஹோ, என்னை யாரும் கடத்திட்டாங்கன்னு பயந்துட்டீங்களா? எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன கடத்தி என் அம்மா கிட்ட கெட்ட வார்த்தையில திட்டு வாங்குறதுக்கு எங்க ஏரியாலே எவனுக்கும் தைரியம் இல்ல, தெரியுமா" என பெருமையாய் கூற, "பொடாங்" என கெட்ட வார்த்தையில் திட்ட வந்த ஆகில்யனை வேகமாய் தடுத்தான் கதிரவன். "ஆமா, இந்த சிந்தா எதுக்கு கண்ணீர் மல்க நின்னுட்டு இருக்கு? ரித்திகாக்கு ஒண்ணும் இல்லல்ல" என அக்கறையாய் கேட்ட கதிரவனிடம், "லூசு பயலே, உன்னை நினைச்சுதாண்டா அழுதுட்டு இருக்கா" என்றான். "என்ன நினைச்சா" என விழி விரித்தவன், "அவ்ளோ சீன் இல்ல ஆகில், இவ பாக்குற சைனீஸ் சீரியஸ்க்கு ஒரு கம்பெனி போச்சேன்னு ஒப்பாரி வச்சிருப்பா" என சிரித்து வைக்க, சிந்தாமணி இறுகிய முகத்துடன் அவனையே வெறித்திருந்தாள். "டேய்" வெறியான ஆகில்யன், "எங்க போன நீ" என கேட்க, "அதுவா, இவ Dress கிழிஞ்சிருந்துச்சு, அதான் வெளியில வாங்க போனேன். சுடிதார் எதுவும் கிடைக்கல, எல்லாம் குட்டி ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் தள்ளி போய் பேண்ட் சட்டையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். இத போட்டுப்பதானே சிந்தா" என்று கவரில் இருந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையும் கனமான ஷர்ட்டையும் நீட்டினான். "என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல" என ஆகில்யன் கடியும் போதே கதிரையும் அவன் வாங்கி வந்த உடையையும் மாறி மாறி பார்த்த சிந்தாமணி முற்றிலும் உடைந்து அவனை தாவி அணைத்துக் கொண்டாள். அவளது அணைப்பில் ஆகில்யன் மட்டுமின்றி கதிரவனும் அதிர்ந்து அரண்டு விட்டான். "யாஷ், என்ன பண்ணிட்டு இருக்க?" ஆதிசக்தி திகைப்பு மாறாது கேட்க, "என்ன செய்யணுமோ அததான் செய்யறேன் அம்மா. உங்கள மாதிரி என்னால என் கெரியரை கிவ் அப் பண்ண முடியாது" என உறுதியாக கூறியவனைக் கண்டு அலஸ் மெலிதான நிம்மதி புன்னகை வீசினார். நல்ல வேளையாக நாம் பேசியதில் நிதர்சனத்தை உணர்ந்து கொண்டான் என்ற கர்வம் வரதராஜனுக்கு. "அண்ணா, வேணாம்னா" என்று கண்மணி கெஞ்ச, நிவேதனோ தங்கையை தான் பார்த்தான். அவள் கண்களில் இதுவரை அவன் உணர்ந்திடாத வலி. "நிதா, நீ சொல்லு உன் புருஷன்கிட்ட" நிவேதன் அவளை உலுக்க, "என்னால யாரும் அவங்களோட கெரியரை விட தேவையில்ல நிவே" திடமாய் வந்தாலும் அதிலுள்ள அளவு கடந்த வேதனையை
சம்பந்தப்பட்டவன் புரிந்து கொள்ள விரும்பாது அலெசாண்ட்ரோ அழைத்து சென்ற மெயின் லேபிற்குள் நுழைந்தான். அவன் சம்மதம் தெரிவித்ததோடு அவனது நினைவுகளை மொத்தமாக டெலீட் செய்துவிட வேண்டும் என்பதில் மட்டுமே அவரது கவனம் இருந்தது. ஏகப்பட்ட சோதனைகளை கடந்தே உள்ளே செல்ல வேண்டியதிருந்தது. இங்கோ நிதர்சனா தளர்ந்து அமர்ந்து விட்டாள். அவனது முடிவு பிராக்டிக்கல் தானே. இவர்கள் அவனை தவறாக உபயோகித்ததற்காக யாஷுடைய மொத்த உழைப்பும் வீணாக வேண்டிய அவசியம் என்ன? இனி இறந்து போன தனது தாய் திரும்பி வரப்போகிறாளா? அல்லது தனக்கு ஏற்பட்ட மறதிதான் சரியாகி விடுமா? எதுவும் மீண்டு விடாத பட்சத்தில் அவனது வருங்காலம் மட்டும் ஏன் பட்டு போக வேண்டும்? படபடவென பேசும் உதடுகள் இன்று நடுக்கத்தின் பிடியில், குறும்புதனை ஏந்திய விழிகள் இன்று விரக்தியின் விளிம்பில். இனி அவன் தன்னவனாக வெறும் நினைவாக கூட இருக்கப் போவதில்லையா? தனக்கு அவன் இனி நினைவாய், தான் அவனுக்கு வெறும் நிழலாய். நெஞ்சே வெடிப்பது போலொரு வலி மூச்சிரைத்தது அவளுக்கு. மூச்சு விடவும் சிரமம் கொடுத்தது அவன் மூச்சடைக்க கொடுத்த காதல். ஏன் இந்த காதலும் தந்து காயமும் தருகிறான்? மறந்த போதே மறைந்து போயிருக்கலாமே. மாறி மாறி பல்வேறு எண்ணங்கள் தோன்றி அலைக்கழிக்க நிவேதன்தான் தங்கையின் நிலை கண்டு நடுங்கி விட்டான். நிதா, நிதா, இங்க பாரேன் என அவளை நிமிர்த்த முயல அவனால் இயலவில்லை. ஆதிசக்தி மகனது திடீர் முடிவில் திணறி போனார். நிதர்சனாவிற்கு மங்களாய் சில நினைவுகள். சில மாதங்களுக்கு முன் அலெசாண்ட்ரோவை கண்டது நினைவில் ஆடியது. அவளது கல்லூரி விழா ஒன்றில் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அவள் மேடையில் ஒரு பாடல் பாட அதனை பாராட்டியும் இருந்தார். இன்று இரவு வரை கல்லூரி விழா கொண்டாட்டம் நடந்தது. ஆனால் மாலை 6 மணியளவிலேயே நிதர்சனாவிற்கு தலை சுற்றல், மயக்கம். அதன் பிறகு எதுவும் நினைவில் இல்லை. மறுநாள் மருத்துவமனையில்தான் கண் விழித்தாள். அளவுக்கு அதிகமான தலைவலி அன்று. அதனை நினைவுபடுத்தி நிவேதனிடம் கேட்டாள். நிவேதனும், ஆமா நிதா, அன்னைக்கு நைட்டு நீ ரொம்ப நேரம் வீட்டுக்கே வரல. பயந்து போய் உன் காலேஜுக்கு வந்தேன். அங்க நீ சாயந்தரமே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. உன்னை தேடி அலைஞ்சு அப்புறம் தான் ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்துச்சு. நீ காலேஜ்ல சாப்பிட்டது சேராம ஃபுட் பாய்சன் ஆகி மயங்கி விழுந்துட்டதா சொன்னாங்க. அப்புறம் 2-3 நாள்ல சரியாகிட்ட என்றதும், அப்ப அன்னைக்குதான் இந்த அலெசாண்ட்ரோ என்ன சோதனையிலேயே யூஸ் பண்ணிருக்கான் போல என்றாள் கசந்த முறுவலுடன். இங்க என்னதான் நடக்குது நிதா? எனக்கு ஒரு இழவும் புரியல. உனக்கு உடம்பு சரியாகி 4-5 நாள்ல என்ன கடத்திட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நீ எப்படி யாஷ பாத்த எனக் கேட்ட நொடியில் கண்ணிலிருந்து பொத்தென ஒரு நீர்த்துளி உருள நடந்த மொத்தத்தையும் கூறினாள். திருமணத்தை நிறுத்திவிட்டு யாஷ் திரும்பி வந்தது அவளுக்கே ஆதிசக்தி இளவேந்தன் மூலமாக மேலோட்டமாக தான் தெரியும். மறந்தே போனாலும் முறிந்து போகாததே இந்த காதலும். நித்தமும் அவனை மறந்து விட்டதாக நினைத்து நினைத்தே அவன் மீது தற்போது தீரா நேசத்தை உருவாக்கி சென்று விட்டான். சில மணித்துளிகள் கரைந்த பின்னே பூட் சத்தம் காதை கிழிக்க அங்கு வந்திருந்தான் யாஷ் பிரஜிதன். ஷூ சத்தம் மூலமே அவனது வரவை உணர்ந்த நிதர்சனா நிமிரவே இல்லை. அவனை கண்டதும் கண்மணி ஆவேசமாக அவனிடம் சென்று, என்ன நான் செஞ்சு வச்சிருக்கீங்க? இதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க என கண்ணீருடன் வினவ, ஆதிசக்தி கண்மணியை நகர்த்திவிட்டு மகனை தீயாக முறைத்தார். அவனோ கூலாக பேண்ட் பாக்கெட்டினுள் கையை நுழைத்து, காத மூடிக்கோங்க என்க, வாட் என விழித்தார். ஓகே, யுவர் சாய்ஸ் என்றவன் தரையில் அமர்ந்திருந்த நிதர்சனாவை ஒரு கையாலேயே தூக்கி அவள் உணரும் முன்னே அவளது முகத்தை நெஞ்சில் புதைத்து கொள்ள, அந்நேரம் அவன் சென்று வந்த மெயின் லேப் மொத்தமும் வெடித்து சிதறியதில் ஆடவனின் இதழ்கள் ஏளனமாய் வளைந்தது. அத்தியாயம் 52. தன்னை கட்டிப்பிடித்த சிந்தாமணியை தள்ளிவிடக்கூட மறந்து பேயறைந்ததைப் போல் நின்றிருந்தான் கதிரவன். ஆகில்யன் அவனை ஒரு மாதிரியாக பார்க்க, மறுநொடி அவளை தள்ளிவிட்டவன், பைத்தியமா உனக்கு என்றான் அதட்டலாக. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஆமா, நான் பைத்தியம்னா இல்ல உங்க மேல பைத்தியம்னா எனக் கேட்டாள் உள்ளே சென்ற குரலில். அவளின் கண்ணீரிலேயே அவளது மனம் புரிந்ததுதான். கட்டி அணைத்ததும் உயிரில் நிறைந்தே விட்டாள்தான். இத்தனை நாட்கள் பேசி பழகியதில் தோன்றாத உணர்வு நிவேதன் அவனது கற்பனையாக இருவரும் காதலித்தது பற்றி கூறியதில் அவனுள் சில்லென இருந்தது. உள்ளுக்குள் அவ்வப்பொழுது ஒருவித குறுகுறுப்பு படர்ந்தாலும் தனது எண்ணத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான்.
ஆனால் அவனது உணர்வை சோதிக்கும் விதமாக அமைந்தது அவளது அணைப்பு. ஆகில்யன் இருவருக்கும் தனிமை கொடுத்து நகர்ந்து விட்டான். நல்ல வேளை பாஸ் கிட்ட நம்ம மட்டும் தான் அடி வாங்க போறோம்னு பயந்துட்டு இருந்தோம். இப்ப நமக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு என்ற நிம்மதி அவனுள். லூசு மாரி பேசாத சிந்தா. இந்த ட்ரெஸ்ஸ போடு போ என பேச்சை மாற்ற, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல. பதில் சொல்ற அளவு எதுவும் இல்ல. கதிரவன் முணுமுணுத்தான். நான் உங்கள விரும்புறேன் கதிர். மெல்லிய குரலில் கூறிவிட்டு அழுத்தமாக நின்றவளை முறைத்து பார்த்தான். உங்க குடும்பத்துல யாருக்கும் லவ் நார்மலாவே வராதா என கேட்டதில் இப்போது அவள் முறைத்தாள். உன் அத்தை என்னன்னா தசாவதாரம்ல வர வெளிநாட்டுக்கார வில்லன் மாதிரி இருக்கிறவன காதலிச்சு வச்சிருக்காங்க. உன் பெரியம்மா அமுதவள்ளி என்னன்னா சுயநலத்துக்காக பெத்த பொண்ணு பொண்டாட்டியவே கொல்றவன பார்த்து காதலிச்சிருக்காங்க. நீ என்னன்னா என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற கொய்யால என்றதில், இதோ பாருங்க கதிர், என் அத்தையும் பெரியம்மாவும் இந்த விஷயத்துல லூசுத்தனமான முடிவெடுத்திருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல என சிலிர்த்து கொண்டாள். என்ன விரும்புறேன்னு சொல்றதே லூசுத்தனம்தான். எனக்கு இப்ப வேலை கூட இல்ல. நான் பொறந்து வளர்ந்ததே ஒரு ஸ்லம் ஏரியால. நீங்க ஆச்சாரமா இருப்பீங்க. நான் பீச் ஓரமா இருப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் அம்மா கூடலாம் உன்னால ஒரு நாள் கூட குடும்பம் நடத்த முடியாது. உன்னால என் வீட்டுக்கும் என் ஏரியாவுக்கும் வந்து ஒரு நாள் என்ன 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. உடனே உண்மைய சொல்றவன் தெய்வத்துக்கு சமம்னு நினைச்சு கூட கொஞ்சம் உருகாத. உன் குடும்பத்துக்கு தகுதியே இல்லாதவங்கள காதலிக்கிறத நிறுத்துங்க. புரியுதா என திட்டி விட்டான். சிந்தாமணி மூச்சிரைக்க கோப பார்வை வீசினாள். யாஷ் மாமா தகுதி பார்த்தா நிதாக்காவ விரும்புனாங்க. எம்மா உடனே நீ அவங்க கிட்ட வராத. அவங்க கதை வேற. என்ன ஆனாலும் நிதாவுக்கு யாஷ் உறவு முறை தானே. அவ இப்போ உங்க வீட்டு பொண்ணு. அதுவும் இல்லாம யாஷுக்கு எல்லாமே இருக்கு. என்ன காதலிக்கிறதா உன் வீட்ல சொன்னா அவங்களே காரி துப்புவாங்க. போய் படிக்கிற வேலைய பாரு என்று உதாசீனம் செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவனைக் கண்டு ஆத்திரம் தலைக்கேறியது அவளுக்கு. டேய் கதிரு! லேசாய் கலங்கிய கண்களை அவளிடம் காட்டாது திரும்பி நடந்தவன் சிந்தாமணியின் குரலில் நின்றான். இங்க பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு தனியா போய் ஒப்பாரி வைக்காத என்றதில் தலையை குனிந்து சின்னதாய் புன்னகைத்தவன் நிற்காமல் சென்று விட்டான். வலித்ததுதான். ஆனாலும் நிதர்சனத்தை உணர்ந்துதானே ஆக வேண்டும். மெயின் லேப் வெடித்து சிதறியதில் அங்கு பேரதிர்ச்சி. நிவேதன் காதையும் கண்ணையும் மூடி ஓரமாக அண்டிவிட்டான். என்னடா பாமெல்லாம் வைக்கிறீங்க என்ற பீதி அவனுக்கு. யாஷ் பிரஜிதனின் நெஞ்சில் புதைந்திருந்த நிதர்ஷனாவின் உடல் அதிர்வில் நடுங்கியது. ஆடவனின் இறுகிய அணைப்பில் மெல்ல மெல்ல சமன்பட்டவள் வெடுக்கென அவனிடமிருந்து நகர்ந்து நிற்க, அவனோ அவளைக் கண்டு நக்கல் புன்னகை பூத்தான். தன்னை ஆழம் பார்த்திருக்கிறான் இந்த கலப்பட கண்ணுக்காரன் என்ற உண்மை உரைக்க அவனை தீயாய் முறைத்தாள். என்ன ஆச்சு யாஷ்? ஆதிசக்தி கேட்க, வந்த வேலை முடிஞ்சது மாமா, கிளம்பலாம் என்றவனை புரியாமல் ஏறிட்டார். ஒரு கையில் நிதர்ஷனாவை பிடித்து அங்கிருந்து கிளம்ப முற்பட அவன் கையை தட்டிவிட்டவள் தானே வேகமாய் வெளியேறிவிட்டாள். ஆதிசக்தியும் யாஷின் புஜத்தில் செல்லமாக அடித்து, இப்படியா பயமுறுத்துவ? பாவம் அவ உடைஞ்சே போயிட்டா என உதட்டை குவித்து கண்டித்தார். அதற்கும் தலையாட்டி சிரித்து வைத்தவன், அவளை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும் அம்மா, லெட்ஸ் கோ என்று அவர் தோள் மீது கை போட்டு அழைத்து செல்ல அவருக்கு கண்கள் பனித்தது. எத்தனை வருட ஏக்கம் இது! மகனின் அரவணைப்பில் பாகாய் கரைந்தார். தாயையும் தமையனையும் கண்ணெடுக்காமல் பார்த்த கண்மணிக்கு மகிழ்ச்சி ஊற்று பீறிட்டது. அச்சோ என் கண்ணே பட்டுடும் போல, வீட்டுக்கு போய் சுத்தி போடணும் என்று நெற்றி முறித்து கொண்டவள் அதன் பிறகே ஒரு மூலையில் காலை குறுக்கி அமர்ந்திருந்த நிவேதனை பார்த்தாள். இங்க என்ன பண்றீங்க? அண்ணா வெளியில போயிட்டாங்க என கேட்டதும் மெல்ல தலையை தூக்கியவன், நான்லாம் தீபாவளிக்கு கூட வெடி போட்டதில்ல என்றான் பரிதாபமாக. பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி அவள் வெளியில் செல்ல, எம்மா கண்மணி என்னை விட்டுட்டு போகாத என நிவேதனும் வெறித்து வெளியில் ஓடினான். யாஷ் அங்கிருந்த ஆட்களிடம் ஏதேதோ உத்தரவு பிறப்பித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். காரில் செல்லும் போதுதான் ரித்திகாவிற்கு அடிபட்டிருப்பது தெரிந்தது யாஷிற்கு. காரை நேராக மருத்துவமனை நோக்கி செலுத்தியவன் ஆகில்யனை கண்டித்தான். கவனமா இருக்க மாட்டியா என்று. அதில் முகம் வாடிவிட்டவனை கண்டு ரித்திகா யாஷிடம் சண்டைக்கு வந்தாள். அவன் என்ன செய்வான்? உன்னை கேட்ச் பண்ணவா முடியும்? அதெல்லாம் நல்லா பேசு. உங்களை யாரும் முதல்ல கேட்டை தாண்டி வர சொன்னது? இடியட்ஸ்! நான் நிதாவை மட்டும்தானே கூட்டிட்டு வர சொன்னேன். எல்லாரையும் கும்பலா வர சொன்னனா என மொத்த குடும்பத்தையும் பார்வையால் எரித்தான். இளவேந்தன் தான், எப்படிப்பா நீ தனியா ஆபத்துல மாட்டிருக்கேன்னு தெரிஞ்சு
அமைதியா இருக்க முடியும்? என்க. அதுக்கு நீங்களும் டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டா, இன்னும் பரபரப்பா இருக்கும். புரியுதானே? என முறைத்ததில் அசடு வழிந்தார். ரித்திகா தான், "சரி, சரி, எனக்கு டயர்டா இருக்கு. நான் தூங்க போறேன்" என்று தூங்குவது போல பாவனை செய்ய, அவளை மூக்கு விடைக்க முறைத்து வைத்தவன், "ஆகில் கம்" என்ற ஆகில் என்னை வெளியில் அழைத்து சென்றான். போன விஷயம் என்ன ஆச்சு ஆதி? இளவேந்தன் கேட்க, அவர் நடந்ததை எடுத்துரைத்ததும், "எவ்ளோ கேவலமான ஜென்மங்க" என்று முகம் சுளித்தார். "அப்ப அவங்க 2 பேரும் செத்துட்டாங்களா அத்த?" சிந்தாமணி கேட்டதில், "ஆமா, ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல" என்றார். கதிரவனோ, "அதெல்லாம் சரி, அந்த அலஸ்னால தானே நிதாவுக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்ப அவள சரி பண்றதுக்கான வழியும் அவன்கிட்ட தானே இருக்கும்" என புரியாது கேட்டதில், கண்மணியும், "கரெக்ட் தான். அண்ணா அத பத்தி யோசிச்சு வச்சிருப்பாரு" என்றாள். "ஒருவேள சரி பண்ண முடியாததா இருக்குமோ என்னவோ?" நிதர்சனா முணுமுணுக்க, நிவேதனும் கதிரவனும் ஒரு சேர முறைத்தனர். "உன் மேல செம கோவத்துல இருக்கேன். அவன் பொண்டாட்டியா நடிக்க கூப்ட்டா, நீ ஏன் ஒத்துக்கிட்ட நிதா?" நிவேதன் கோபமாக கேட்டான். "பின்ன அந்த காசியாண்ட என்ன அடகு வைக்க சொல்றியா?" என சீறலுடன் மறுகேள்வி கேட்டதில் நிவேதனுக்கு குற்ற உணர்வாகிவிட்டது. அந்நேரம் யாஷ் பிரஜிதன் உள்ளே நுழைய, நிவேதன் அவனிடம் எகிறினான். "யாரும் இல்லாம தனியா இருக்கிற பொண்ணுட்ட பொண்டாட்டியா நடிக்க சொன்னது எந்த விதத்துல சரி?" நிவேதனின் கேள்வியில் ஒற்றை புருவம் உயர்த்தினான் யாஷ். "இதே மாரி உன் தங்கச்சி கிட்ட கேட்டா உன்னால ஏத்துக்க முடியுமா?" அவனது அடுத்த கேள்வியில் கண்மணி விழி விரிக்க, அதன் பிறகே சொன்னதன் அர்த்தம் புரிந்து நிவேதன் திரு திருவென விழித்தான். பின்னங்கழுத்தை தேய்த்துக் கொண்ட யாஷ் பிரஜிதன், "ஒய்ஃபா நடிக்க சொன்னது சரியில்லதான்" என யோசனையுடன் கூற, நிதர்சனா அவனை சந்தேகமாக பார்த்தாள். "சோ, ஒய்ஃபாவே இருக்கட்டும்" என்றவன் தன்னையே வெறித்து பார்த்திருந்த நிதர்சனாவை அப்படியே தூக்கி தனது வயிற்றில் வைத்துக் கொண்டான். அவளது இரு கால்களையும் அவனது இடையை சுற்றி வளைத்து பிடிமானமாக பிடித்துக்கொள்ள, அதிர்வை விழுங்கும் முன்னே அவளின் இதழை விழுங்கத் தொடங்கினான். "ம், ம்" முனகலுடன் அவனது தோள்பட்டையை படபடவென அடித்தவளை சட்டை செய்யாதவனின் கால்கள் தானாக மருத்துவமனையை விட்டு வெளியில் சென்றது. நிவேதனின் பேய்மொழியைக் கண்டு கண்மணிக்கு சிரிப்பு பீறிட்டது. ஆதிசக்திதான், "என்ன காரணம் சொன்னாலும் அவன் செஞ்சது தப்புதான் நிவே. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்" என்றதும் நிவேதன் திகைப்பிலிருந்து வெளிவந்து, "ஐயையோ, அதெல்லாம் வேணாங்க. என் தங்கச்சிய இவ்ளோ நாள் நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும்" என்றவனுக்கு அவர்களிடம் எவ்வாறு உரிமை கொண்டாடுவதென்றே தெரியவில்லை. "நான் உனக்கு அத்தை முறதான்" ஆதிசக்தி அழுத்தமாக கூற, அவனிடம் சிறு தயக்கம். "அப்ப நிதா உன் தங்கச்சி இல்லையா?" அவர் இடக்காக கேட்டதில், "அப்படி இல்லைங்க அத்த" என வேகமாக மறுத்தான். அவனது அத்தை என்ற அழைப்பில் சின்ன புன்னகை சிந்தியவர் மகளை ஒரு பார்வை பார்த்தார். கண்மணியின் பார்வை நிவேதனின் மீதே படர்ந்திருந்ததில் அவரது புருவ மத்தியில் சிறு சுருக்கம். முத்தமிட்டபடியே நிதர்சனாவை காரின் பின்சீட்டில் அமர வைத்த யாஷ் பிரஜிதன் அவளை விட்டு சிறிதளவும் நகரவில்லை. அவளோ வலுக்கட்டாயமாக அவனை தள்ளிவிட்டு, "என்ன மறக்கணும்னு தானே நினைச்ச, போயா" என கோபத்துடன் பேச வந்தவளுக்கு தானாய் குரல் தேய்ந்தது. "உன்னை மறக்கணும்னா நீ என்ன மறந்தப்பவே என் போஸ்டிங் பின்னாடி போயிருப்பண்டி கடங்காரி." அவனது கண்களில் கண்டிப்பு தெறிக்க, கீழுதட்டை அழுந்த கடித்தாள். "கடங்காரி" சில நொடிகள் இடைவெளிக்குப் பிறகு யாஷ் மென்மையாய் அழைத்தான். அவள் விழிகளைத் தாழ்த்தி உர்ரென இருக்க, "ஏய் ஆலம்பனா" இம்முறை குறும்பாய் வெளிவந்தது. அதற்கும் அவள் நிமிராது போக, "மை டியர் மின்னல்" என்றான் அவள் காதோரம். அதில் அவளது செவ்விதழ்களில் சிறுநகை எழுந்த கணம் மீண்டும் இருண்டது. "நான் மறுபடியும் உன்னை மறந்துடுவேனா அரக்கா?" கண்ணில் நீர் திரையிட்டது. அவளது கேள்வியில் இளகியவன், "நெவர் மின்னல்" என்றான் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு. "அந்த அலஸ் வைரஸ் பத்தி ஏதோ சொன்னாருல்ல, இனி என்ன காப்பாத்த முடியாது தானே?" ஏக்கத்துடன் கேட்டவளிடம், "நோடி, உனக்கு இன்ஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது சக்சஸ் ஆகியிருந்தா வெறும் மெமரி ப்ராப்ளம் மட்டும் இல்ல, மூளை சம்பந்தமான நிறைய பிரச்சனை வந்திருக்கும். காட் கிரேஸ் அப்படி எதுவும் நடக்கல. இனியும் எதுவும் நடக்காது. ட்ரஸ்ட் மீ ஆலம்பனா" என்றான் அவளின் இரு கன்னத்தையும் பற்றி. "நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். அப்பவும் இப்பவும்" கரகரப்புடன் கூறியவளைக் கண்டு மென்னகை புரிந்தவன், "நிஜமாவா?" என்றான் காதல் பார்வை வீசி. "நெஜமா"
போலியாய் அழுத்தி கூறியவளின் முகம் புன்னகையில் மலர, அதுவே ஆடவனின் முகத்திலும் பரவியது. லவ் யூ டி. அவளது நெற்றி முட்டி காதலை உரைத்தான் யாஷ் பிரஜிதன். நெஞ்சம் நேசத்தில் நிறைய அவன் தோள் மீது கரத்தை மாலையாக சூட்டியவள். இன்னும் 2 தடவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னியே அரக்கா, அது எப்போ? எனக் கேட்டாள் கிசுகிசுப்பாக. கண்ணோரம் சுருங்க புன்னகைத்தவன், ஆல்ரெடி பண்ணுன கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிடலாம். தென் மீதி 2 மேரேஜுக்கும் ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகேவா மின்னல்? என்றான் குறும்பாக. நாணத்தில் குளித்துவிட்ட நிதர்சனா, யோவ்! அது ஏதோ நடிப்புன்னு தானே என்ன நம்ப வச்ச. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. என்று விட, மேரேஜ ஆக்டிங்கா பண்ணுன மாரி ஃபர்ஸ்ட் நைட் ஆக்டிங்கா பண்ணலாம்டி. மூக்கோடு மூக்குரசினான். அதுக்கு வேற ஆள பாரு அரக்கா. வேற ஆள பாக்கலாம். பட் நீ குடுக்குற கிக்கு கிடைக்குமான்னு தெரியல. அவன் கிண்டலாய் உரைத்ததில், உன்னை கொன்னுடுவேன் யாஷ்! என்று அவன் முடியை பிடித்து இழுத்தாள். அப்புறம் என்னடி? லவ் சொல்றப்பவும் நோ லவ் மேக்கிங்னு சொல்லிட்ட. இப்ப ஆஃப்டர் மேரேஜும் நோ சொன்னா ஐ அம் சோ பாவம்ல. யாரு? நீ பாவமா? பாவியா நீயி? அசால்ட்டா 2 கொலைய பண்ணிட்டு என்னாண்ட லவ் சூட்டுட்டு இருக்க. அது சரி, அவங்க என்னதான் ஆனாங்க? நீ ஏன் அந்த லேபுக்குள்ள போன? என அடுக்கடுக்காய் கேள்வி கேட்க, கிஸ் மீ ஃபர்ஸ்ட் என்றான் அவளை ஊடுருவியபடி. வெட்க புன்னகை சிந்தியவள் அவனது கன்னம் பிடித்து திருப்பி முத்தமிட்டாள். அவ்ளோதானா? இரக்கத்துடன் வினவியவனிடம், இப்போதைக்கு அவ்வளவுதான். கார்ல இருக்கோம்னு கொஞ்சமாச்சும் விவஸ்தை இருக்கா உனக்கு? என உதட்டை சுளிக்க, கார்ல இருக்கிறதுனாலதான் கிஸ் மட்டும் பண்றோம் மின்னல் என்றவனின் விஷம கூற்றில் செங்கொழுந்தாகி போனாள் நிதர்சனா. அத்தியாயம் 53. மேனி சிவந்து போன பாவையின் இடையை சுற்றி வளைத்த யாஷ் பிரஜிதன், ஆலம்பனா ஷட் த விண்டோ என்று குரல் கொடுக்க, காரை சுற்றியும் ஜன்னல்களில் கருப்பு நிற ஸ்கிரீன் போல ஒன்று கீழே இறங்கியது. வெளியிலிருந்து பார்க்கும் யாருக்கும் உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரிய வாய்ப்பில்லை. என்னையா மேஜிக்கெல்லாம் காட்டுற? நிதர்சனா வியந்திருக்க, ரியல் மேஜிக் காட்டவா மின்னல் என தாபம் பெருக்கெடுக்க அவளது கழுத்தினுள் முகம் புதைத்துக் கொண்டான். யாஷ், யாஷ்! ம். மண்டை ஃபுல்லா குழப்பமா இருக்கு. நீ ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லும் போதே இடைக்கு அழுத்தம் கொடுத்ததில் வந்த பேச்சும் நின்று விட்டது அவளுக்கு. 4 எலும்ப வச்சே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டடி. ஆடவனின் மூச்சுக்காற்று வெப்பமாய் தீண்டி அவளை உருகுலைத்தது. என் மேல எல்லாம் ஃபீலிங்ஸ் வரவே வராதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. மெல்லிய குரலில் சீண்டினாள் நிதர்சனா. ஊ மேலன்னு இல்ல, யார் மேலயும் ஃபீலிங்ஸ் வராதுன்னு கர்வமா இருந்தண்டி. யூ டேம் இட் கில்லிங் மீ என்று கிறங்கிய கண்களுடன் அவளை சீட்டில் சாய்த்தவன் கணக்கின்றி முத்தமிடத் தொடங்கினான். யாஷ் பிரஜிதனின் இதழ் சூட்டில் இனிமையாய் வெந்தவள் அவனது பின்னந்தலை கேசத்தில் விரல்களை நுழைத்து தன்னுள் அடக்கிக் கொண்டாள். மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையிலேயே கழிந்தது. கதிரவன் அதன் பிறகு சிந்தாமணியை நிமிர்ந்தும் பார்க்காதிருக்க நிவேதனுக்கு புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது. தனது 2 தங்கைக்கும் உடல்நிலை முழுமையாக சரியாக வேண்டும் என்ற பதற்றமே நிறைந்திருந்தது. யாஷ் பிரஜிதனும் ஆகில்யனும் காலையில் சென்றால் இரவுதான் மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினர். மற்றவர்கள் வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் மாறி மாறி அலைந்திட நிவேதன் ரித்திகாவை அன்பாய் பார்த்து கொண்டான். பகலில் விழித்திருக்கும் நேரமெல்லாம் வலியில் முகம் வாடி இருப்பவளிடம் இளையவர்கள் ஏதாவது பேசி பொழுதை கழித்தனர். 3வது நாளாக ரித்திகாவிற்கு குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருக்க நிவேதனையும் கதிரவனையும் யாஷ் தன்னுடன் அழைத்து சென்றிருந்தான். அப்போதுதான் பெண்கள் அனைவருமே வீட்டில் குளித்து கிளம்பி இருந்தனர். நிவேதன் நிதர்சனாவிற்கு அழைத்து, உன் புருஷன் என்ன தனியா கூட்டிட்டு போறானே, போட்டு தள்ளிட மாட்டான்ல என பீதியாக கேட்க, டேய் என்று பல்லை கடித்தாள். ஹாஸ்பிட்டல்ல யாரும் இல்லையா என நிதர்சனா கேட்க, ஆமா ரித்தி தனியா இருக்கா, நீங்க வந்துடுங்க, நர்ஸ் இருப்பாங்க அது வர என்றதும், சரி நான் கிளம்பிதான் இருக்கேன், நான் போறேன் என்றவள் அங்கு தயாராக இருந்த காரில் கிளம்பி விட்டாள். திடீர் இடமாற்றம், வெப்பநிலை மாற்றம் அனைவருக்குமே ஒவ்வொரு உடல் உபாதையை கொடுத்திருந்தது. அதில் பெண்களையெல்லாம் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு நிவேதனும் கதிரவனுமே மருத்துவமனையில் இருந்தனர். ஆதிசக்தி மறுத்தும் நிவேதன் கேட்கவில்லை. மாமாவுக்கு காய்ச்சலா இருக்குல்ல அத்த, நீங்க அவரை பாருங்க என்று விட்டான். கிருஷ்ணவேணியும்
வீட்டினருக்கு ஏதுவாக வீட்டிலேயே சமைத்து ரித்திகாவிற்கும் கொடுத்து விடுவார். அழகேசன் தந்தைக்கு துணையாய் இருந்து கொள்ள மொழி தெரியா நாடு அவர்களை மூச்சடைக்க செய்ததுதான். இருப்பினும் தனது பேரனின் வீட்டில் பேரன் பேத்திகளுடன் இருப்பதில் மகேந்திரனுக்கு அலாதி நிம்மதியும் எழுந்தது. ரித்திகா நல்ல உறக்கத்தில் இருக்க உள்ளே நுழைந்த நிதர்ஷனா திகைத்தாள். குளுக்கோஸ் முடிந்து டியூப் வழியாக ரத்தம் ஏறி இருக்க நிதர்ஷனா கத்திவிட்டாள். அதில் பதறியடித்து எழுந்த ரித்திகாவிற்கு அதன் பிறகே வலியும் உரைத்தது. நர்ஸ், நர்ஸ் என்ற நிதர்ஷனாவின் சத்தத்தில் தாதியர் அவசரமாக வந்துவிட்டார். உடனடியாக குளுக்கோஸை நிறுத்திவிட்டவரை உடைந்த ஆங்கிலத்தில் சரமாரியாக திட்டினாள். உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ரத்தம் வர வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? முடிஞ்சதா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டீங்களா? என்று மூச்சிறைக்க கத்திவிட்டவள், எங்க உங்க டாக்டரு? வர சொல்லுங்க அவர என பொரிந்தாள். கூடவே அவளது கரம் வீங்கியிருந்த ரித்திகாவின் கையை தேய்த்தபடி இருந்தது. தாதியர் கூறிய மன்னிப்பை எல்லாம் அவள் காதில் வாங்கவே இல்லை. சாரி சொன்னா எப்படிங்க? எப்படி வீங்கி இருக்கு பாருங்க. இதான் நீங்க பேஷண்ட பாத்துக்கிற லட்சணமா? லட்சக்கணக்குல ஃபீஸ் வாங்குறீங்கல்ல என திட்டிக்கொண்டே செல்ல ரித்திகாவே அவளை சமன் செய்ய வேண்டியதாக போயிற்று. விடு நிதா, தெரியாம தானே நடந்துச்சு என்றவளை அடக்கியவள், நீ சும்மா இரு. அது எப்படி தெரியாம நடக்கும்? பிளட் வர வச்சிருக்காங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது என்று யாஷிற்கு அழைத்தாள். இங்கோ யாஷ் பிரதிதனின் சொகுசு காரில் பயணித்த கதிரவனும் நிவேதனும் கிசுகிசுத்தபடி வந்தனர். இது காரா இல்ல கப்பலாடா என கதிரவன் கேட்க, இந்த டவுட்ட அவனாண்டவே கேளுடா என்ற நிவேதன் யாஷை பார்த்தான். அவனோ ஆலம்பனாவிடம் ஏதோ உத்தரவிட்டு கொண்டே வர, இன்னாடா இவன் தனியா பேசிட்டே வரான் என முணுமுணுக்கும் போதே கார் ஓரிடத்தில் நின்றது. 35 மாடி கொண்ட உயரமான கண்ணாடி கட்டிடத்தின் அடியில் நின்றிருந்தார்கள். நிவே, எனக்கு தெரிஞ்சு போச்சு. கதிரவன் வேகமாக பதறினான். என்னடா தெரிஞ்சுச்சு? என்ன போட்டு தலதான் கூட்டிட்டு வரான். அது எப்படி இவ்ளோ உறுதியா சொல்ற கதிரு என நிவேதன் கேட்க, அந்த சிந்தா செத்த சும்மா இல்லாம ஆகில் முன்னாடி என்ன கட்டி புடிச்சு அவன் இவனாட வத்தி வச்சிருப்பான். போச்சு போச்சு என புலம்பியதில், இன்னாது கட்டி பிடிச்சுச்சா என நிவேதன் அதிர்ந்தான். நாசமா போனவனே, உன்னால வந்ததுடா. நான் பாட்டுக்கு அந்த புள்ளையோட டிராமா பார்த்துட்டு ஓட்டிட்டு இருந்தேன். தேவையில்லாம உன் கருமாந்திர கற்பனையில அவளை என்னோட கோத்து விட்டு இப்ப அவன் நெசமாவே என்ன விரும்புறாளாம். இந்த கரகத்தை நான் எங்க போய் சொல்ல என நொந்தான். அதில் கனிந்த நிவேதன், சிந்தா நல்ல பிள்ளையா தானடா இருக்கு, அப்புறம் என்னவா என கேட்டதில், அவன் நல்ல பொண்ணுதான், யாரு இல்லைன்னு சொன்னா? நமக்கே ஒரு இங்கிதம் வேணாமாடா? என்னதான் நம்மள சரிக்கு சமமா நடத்தினாலும் இவங்கெல்லாம் வேறதானே. நிதாவும் நீயாச்சும் உறவுக்காரங்கன்னு பழகிப்பீங்க. எனக்கு ஏற்கனவே சங்கடமா இருக்கு இங்க இருக்க என தயங்கினான். நிவேதனுக்கும் அது ஆழ பதிந்ததோ என்னவோ, அமைதியாய் கேட்டுக்கொண்டான். தனது காதல் வாழ்விற்கு மட்டுமின்றி நண்பனின் காதல் வாழ்விற்கும் நெருப்பிடுகிறோம் என புரியாதவனாய் கதிரவன் பேசிக்கொண்டே சென்றான். இறுதியில் யாஷ் பிரஜிதனின் குரலில்தான் இருவரின் உடைந்த மனமும் மீண்டும் மீட்கப்பட்டது. யாஷ் பிரஜிதன் நிவேதனை அழுத்தமாய் பார்த்தான். நிவேதன், இனி நீயும் இந்த எலைட் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட முக்கிய பொறுப்புல இருக்க. கெட் ரெடி ஃபார் இட் என்றதும் அவன் திரு திருவென விழித்தான். ஏபிசிடியே தெரியாத என்ன எலைட் கம்பெனில வச்சு என்ன செய்ய போறீங்க மச்சான் என்றான் பரிதாபமாக. ஏபிசிடி கத்து கொடுக்க போறேன் அமர்த்தலாக கூறியவனை பேய் அறைந்தது போல் ஏறிட்ட நிவேதன், இதெல்லாம் ஆவறதுக்கு இல்ல மச்சான். அதான் வந்த வேலை முடிஞ்சதுல. என்னைய கிளப்பி விட்டீங்கன்னா நான் செவனேன்னு ஊருக்கு போயிருவேன் என மிரட்சியாய் உரைத்தான். போய் மறுபடியும் கடன் வாங்குவியா? ஒற்றை புருவம் உயர்த்தி யாஷ் வினவ, ஐயோ சாமி சத்தியமா வாங்க மாட்ட சாமி என கன்னத்தில் போட்டுக்கொண்டவன், இந்த விபரீத விளையாட்டெல்லாம் என்னாண்ட கொண்டு வராதீங்க மச்சான் என்றான். கதிரவனும், நிவேதனுக்கு அவனோட உரிமையை கொடுக்க நினைக்கிறது சரிதான் யாஷ். ஆனா இதுல முழு உழைப்பும் உன்னோடது. இவனுக்கு என்ன வருமோ அததானே அவன் செய்ய முடியும். எடுத்ததும் பொறுப்பெடுத்துக்கிட்டா எப்படி சரியா வரும் என்று பொதுவாய் கருத்து கூறிட, எடுத்ததும் பொறுப்பெடுத்துக்க சொல்லல கதிர். பட் எப்பவா இருந்தாலும் இவன் பொறுப்பெடுத்துதான் ஆகணும். அதுக்காக இவனை ஒன்னும் உட்காந்து ஏபிசிடி படிக்க சொல்லல. படிப்பு எசென்ஷியல் தான். ஆனா அது மட்டுமே வச்சுதான் பிசினஸ் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. இவனுக்கு பிசினஸ் நாலேஜ் இருக்கு. அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும் என்றதும் கதிரவன் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு, இத உன் ஆளுகிட்ட மட்டும் சொல்லிடாத என்றான். ஏன் என யாஷ் பார்க்க,
காரி துப்புவா என்றவன் மேலும் பேசும் முன்னே நிதர்ஷனாவிடமிருந்து அழைப்பு வர புயல் வேகத்தில் மருத்துவமனையை அடைந்தான். மருத்துவர்கள் அனைவரையும் கூட்டி வைத்து பெரும் கலவரத்தையே நிகழ்த்தி கொண்டிருந்தாள் நிதர்ஷனா. ரித்திகா தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க யாஷ் சுருங்கிய புருவத்துடன் நிதர்ஷனாவின் அருகில் வந்தான். வாட் ஹேப்பன் மின்னல்? இங்க பாரு யாஷ், என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு என்று நடந்ததை கூறியதும் அவன் அந்த தாதியரை முறைக்க அந்த பெண்ணிற்கு அடிவயிறு கலங்கிவிட்டது. ரித்தியோ, யாஷ் யதார்த்தமா நடந்துடுச்சு, லீவ் திஸ் ப்ளீஸ் என்று கெஞ்ச, நீ சும்மா இருன்னு சொன்னல, வாய மூடு என்ற நிதர்ஷனா, யாஷ் இவங்கள மிரட்டி வை, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணலனா உன் கண்ணால இந்த ஆஸ்பத்திரியை எரிச்சு விட்டுடு என்று உத்தரவிட யாஷ் பிரஜிதனின் அழுத்த இதழ்களில் மென்னகை. அனைவரையும் அனுப்பி வைத்தவன், நீ ஓகே தானே ரித்தி என கேட்டான். நான் ஓகே தாண்டா, இவதான் கொஞ்ச நேரத்துல கலவரம் பண்ணிட்டா என்று நிதர்ஷனாவை முறைத்தாலும் அவளையும் மீறி சின்னதொரு முறுவல். இந்த சம்பவம் நிகழ்ந்த மறுநாளே ரித்திகாவையும் டிஸ்சார்ஜ் செய்தனர். வீட்டிற்கு அழைத்து வந்து மொத்த குடும்பமும் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள மெல்ல மெல்ல அவளுக்கு இருந்த தயக்கமும் விடை பெற்றது. நிதர்ஷனாவை தவிர மற்ற இளையவர்களிடம் அரட்டை அடிப்பாள். ஆகில்யன் வந்துவிட்டால் மட்டும் அவர்களுக்கு தனிமை கொடுத்து விடுவர். அதுவும் யாஷ் பிரஜன் இருக்கும் நேரத்தில் முற்றிலும் கிடைக்காது. ஆகில்யன் அட்டென்ஷன் மோடில் தான் இருப்பான். உன்னை பிஏவா சேர ஐடியா கொடுத்ததே நான் தான். ஆனா இப்ப என்னை விட நீ அவனுக்கு தாண்டா குஜா தூக்குற என செல்லமாக கோபித்துக் கொள்வாள் ரித்திகா. இதற்கிடையில் லேபில் நடந்ததை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் யாஷ் மூச்சே விடவில்லை. நிதர்ஷனாவும் பலவிதமாக கேட்டு பார்த்து விட்டாள். ஒன்று அதனை தவிர்ப்பான், அல்லது அவளை பேச விடாதவாறு முத்தத்தில் மூழ்கடித்து விடுவான். அன்று குடும்பமே ஒரு முடிவுடன் இருந்தது. டைனிங் டேபிளில் இரவு உணவிற்காக அனைவரும் கூடினர். அத்த, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க புள்ள கிட்ட இருந்து சஸ்பென்ஸ கிளியர் பண்ணி விடுங்க. நிதர்ஷனா கடுப்படிக்க, நானும் அதைத்தான் ட்ரை பண்றேன் நிதா, அவன் வாய திறந்தாதானே என்றார் ஆதிசக்தி. நிவேதனும், உனக்கு எதுவும் தெரியுமா ரித்தி என கேட்க, அவளும், அந்த தீவு இருக்கிற லேப்ல ஃபயர் பண்ண போறதா ஆகி சொன்னா. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல நிவே. அவன் வரட்டும், இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து கேட்கலாம் எனும் போதே யாஷ் பிரஜிதனும் ஆகில்யனும் வந்து விட்டனர். யாஷ் பொதுவாய் ஒரு புன்னகையை படரவிட்டு நிதர்ஷனாவிற்கு மட்டும் வந்ததும் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு தனது அலுவல் அறைக்கு செல்ல அவள் நெளிந்தாள். இவன் வேற பக்கத்துல யார் இருக்கா என்னன்னு பார்க்காம முத்தம் கொடுத்து தொலைக்கிறான் என்று பல்லை கடித்தாள். நிவேதன் கதிரவனைத் தவிர மற்றவர்கள் கண்டு கொள்ளாதது போல் இருந்து கொண்டனர். அவர்களை கண்டு அசடு வழிந்தவள், தட் பார்த்து சாப்பிடுங்கடா என்றாள் முறைப்பாக. பின்னே அவளையே பேவன அடித்து போட்டது போல பார்த்தாள். அவளும் எத்தனை நேரம்தான் வெட்கத்தை அடக்குவதாம். நிவேதன் கமுக்கமாக சிரித்து கொண்டான். கதிரவன் வேறுபுறம் திரும்பிக் கொள்ள எதிரில் அமர்ந்திருந்த சிந்தாமணி கதிரவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து வைக்க, ஆத்தாடி என சட்டென தலையை குனிந்து கொண்டான். எவ்வளோ நாள் தான் எஸ்கேப் ஆகிறேன்னு பாக்குறேன் நானும் என சிந்தாமணி காட்டத்துடன் சப்பாத்தியை பிசைந்தாள். கண்மணியோ விழிகளை தாழ்த்துவதும் நிவேதன் அவளை பார்க்கையில் எதர்ச்சியாக அவன் கண்களில் மோதிக்கொள்வதுமாக மீண்டும் மீண்டும் காயம் கண்டாள். ஆகில்யனிடம் ஒரு சில கோப்புகளை கொடுத்துவிட்ட யாஷ் பிரஜிதன் நேராக டைனிங் டேபிளுக்கு வந்தான். ஆகில்யன் கோப்பை சரிபார்த்தபடி ரித்திகாவிற்கு பாய் சொல்லிவிட்டு நகரப் போக, மாம்ஸ் சாப்பிட்டு போங்க என்று அழைத்தாள் நிதர்ஷனா. இல்லம்மா ஒர்க்கு என இழுத்ததில் ரித்திகா, ஓவரா பண்ணாத உட்காரு என தனக்கு பக்கத்து இருக்கையை கை காட்டினாள். பெரியவர்களும் அவளை வழிமொழிய, ஏன் உங்க பாஸ் சொன்னாதான் உட்காருவீங்களா என்றாள் நிதர்ஷனா. இத்தனை நேரமும் தனது ஐபேடில் புதைந்திருந்த யாஷ் பிரஜிதன் கண்ணை பிரிக்காமலேயே சிட்டாகில் என்ற பிறகே அமர்ந்தான். நீ என்ன லவ் பண்றியா, அவனை லவ் பண்றியாடா என ரித்திகாவும் உரைத்து வைத்ததில் அசடு வழிந்தான். கிருஷ்ணவேணியும் கண்மணியும் அனைவருக்கும் பரிமாற இன்னும் ஐபேடில் புதைந்திருந்த யாஷிடமிருந்து அதனை பிடுங்கினாள் நிதர்ஷனா. ஒரு மனுஷன் 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டே இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும். அவள் பார்வையால் சுட்டரிக்க மெல்ல இதழ் விரித்தவன், அப்போ உன்னை பார்த்துட்டு இருக்கவா என்றான் கிசுகிசுப்பாக. ஆனாலும் அனைவருக்கும் அவர்களது உரையாடல்கள் கேட்கத்தான் செய்தது. ஒண்ணு அந்த ஆலம்பனாவா ஆராய்ச்சி பண்ற, இல்லனா என்ன ஆராய்ச்சி பண்ற
என இன்னும் சத்தம் குறைத்து முறைத்து வைத்தவளைக் கண்டு குறும்பாய் நகைத்தவன், இப்ப வர உன் லிப்ஸ் பத்தின ஆராய்ச்சி தான் முடிஞ்சிருக்கு. முழுசா ஆராய்ச்சி பண்றது எப்போ? என்றான் சீண்டலாக. யப்பா, உங்க ஆராய்ச்சிய அப்புறம் வச்சுட்டு சாப்பிடுங்க. சிங்கிள்ஸ் பாவத்துல விழுகாதீங்கடா. கதிரவன் வாய்விட்டு புலம்பி விட்டதில் மெல்லிய சிரிப்பலை எழுந்தது. யாரு சிங்கிளா இருக்க சொன்னதா? சிந்தாமணி அவன் மட்டும் அறியும் வண்ணம் வாயசைக்க, இவ என்ன சிங்கிளா அடக்கம் பண்ணாம விடமாட்டா போல என தனக்குள் புலம்பிக் கொண்டான். நிதர்ஷனாவோ வெட்கம் தோய்ந்த கன்னங்களை மறைத்துக் கொண்டு, உன் லேப் தான் எரிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன ஆச்சு என கேட்டாள். தீவில் நிகழ்ந்ததைப் பற்றி பேசினால்தானே கழற்றி விடுவான் என்ற எண்ணத்தில் பேச்சை மாற்றினாள். நான் வச்சிருக்கிறது ஹை டெக்னிக் லேப். அங்க மேக்ஸிமம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது. அப்படியே ஃபயர் ஆனாலும் தானாவே வாட்டர் ஃப்ளோ வந்து தீய அணைக்கவும், அங்க இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரோபோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சேஃப்டி பண்ணவும் ஹை அண்ட் ஏஐ ரோபோ எப்பவும் அலர்ட்டா இருக்கும். நானே தரைமட்டம் ஆக்குனாதான் உண்டு என்றவனை கன்னத்தில் கை வைத்து பார்த்தாள். இதுக்கெல்லாம் கூடவா ரோபோ இருக்கு? நிவேதன் வியப்பாக கேட்டதில் நிதர்ஷனா, அவன் பாத்ரூம் கழுவ கூட கோடிக்கணக்குல செலவு பண்ணி ரோபோ பண்ணி வச்சிருக்கான்டா நிவே என கலாய்த்ததில், இதுக்கு எதுக்கு ரோபோ? 10 ரூபாய்க்கு ப்ளீச்சிங் பவுடர் இருந்தா போதுமே என தலையை சொரிந்த நிவேதனை பார்வையால் எரித்தான் யாஷ் பிரஜிதன். நீ ஆபீஸ்க்கு வருவல்ல, பாத்ரூம உன்னை விட்டு கழுவ விடுறேன் என்ற யாஷின் கூற்றில் வாயை கப்சிப் என மூடிக்கொண்டான். நிவே எதுக்கு ஆபீஸ்க்கு வரணும்? நிதர்ஷனா புரியாமல் வினவினாள். யாஷ் விவரம் கூறியதும் அவளது விழிகள் வியப்பில் விரிந்தது. தன்னை காக்க படிப்பையும் விட்டவனுக்கு பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கப் போவதில் பெருமகிழ்ச்சி அவளுக்கு. கடந்த 2 நாட்களாக இதை பற்றி யாஷ் பேசாமல் இருந்ததில் தன்னை விட்டுவிட்டான் என்று நிம்மதி கொண்ட நிவேதனுக்கு விழி பிதுங்கியது. நிதா, நீயாவது சொல்லு, அங்க வந்து நான் என்ன செய்வேன்? இதுல பிசினஸ் நாலேஜ் இருக்குன்னு இவரே சொல்லிக்கிறாரு. நானே என் அப்பாவை கடுப்பேத்ததான் ஜவுளி கடை ஆரம்பிக்கிற பிளானே பண்ணுனேன் என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டான். நிதர்ஷனா கூர்மையுடன், புரியல, நீ ஜவுளி கடை ஆரம்பிக்க நினைச்சதுக்கும் அந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் ஒரு மாதிரியாக. அது என விழுங்கியவன், என் கிட்ட மட்டும் எல்லா கேள்வியும் கேளு, உன் புருஷன் கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டியா? என்னை சென்னைக்கு அனுப்பிவிட சொல்லு நிதா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போறேன் என்றான். என்ன விட்டுட்டான்? நிதர்ஷனா சற்றே திகைப்பாய் கேட்க, அதன் பிறகே நிதர்ஷனா தன்னுடன் வரப்போவதில்லை என்பதே உரைத்தது. அவளை விட்டுவிட்டு தான் மட்டும் எப்படி வாழ இயலும்? அதற்காக அவளை தன்னுடன் அழைத்து செல்வதா? அழைத்து சென்றால்தான் என்ன தவறு இருக்கிறது? நடிப்பிற்காக நிகழ்ந்த திருமணத்தை எவ்வாறு ஏற்க இயலும்? தன்னுள் பெரும் போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருக்க, அவனுக்கு மறுபக்கம் அமர்ந்திருந்த ரித்திகாவும், டேய் அண்ணா, நீ மட்டும் சென்னைக்கு போய் என்ன பண்ண போற? நானே அந்த காசியை ஏவி விட்டுடுவேன் என்றாள் கண்ணை சுருக்கி. அதில் யோசனையுடன் புன்னகைத்தவனின் முகம் வாடிப் போனது. கட்டில் இருந்த சப்பாத்தியை உண்டபடி யாஷ் பிரஜிதன், அடுத்த வாரம் எல்லாருமே இந்தியா ரிட்டர்ன் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கும் நிதாவுக்கும் இங்க மேரேஜ் சர்ச்ல என்றான் சேர்த்து. ஊர்ல போய் கிராண்டாவே வைக்கலாமே யாஷ்? இளவேந்தன் கேட்டதற்கு, இந்த கண்ட்ரி படி லீகல் ஒய்ஃபாவ இருக்கணும் என்றதில் மறுப்பு ஏதும் கூறவில்லை. மறுநாளே திருமணத்திற்கு திருமண கவுன் எடுப்பதற்காக நிதர்ஷனாவை கடைக்கு அழைத்து சென்றான் யாஷ் பிரஜிதன். வெள்ளை நிற கவுன் ஒன்றை ட்ரையல் பார்த்து கொண்டிருந்தவள், இது என்னயா இம்மா வெயிட்டாக்குது என்று விட்டு யாஷ் முறைத்ததும், அதாவது இந்த உடை வெகு கனமாக இருக்கிறது என்பதால் தாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றாள் சுத்த தமிழில். உதட்டை மடக்கி சிரிப்பை அடக்கிய யாஷ் எடை குறையுள்ள மற்றொரு கவுனை எடுத்துக் கொடுத்து உடுத்த கூறினான். அது சற்றே பரவாயில்லை என்று தோன்ற அதையே தேர்ந்தெடுத்தனர். அதற்கு மேட்சாக வைர நகைகளையும் அள்ளி குவித்தவனை மேலும் கீழுமாக பார்த்தாள். என்னடி செலக்ட் பண்ணு என்றவனிடம், யோ, எங்க ஊர்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டாலே அபசகுணம் மாதிரி பாப்பாங்க. நீ வெள்ளை கலர்ல ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கு இம்புட்டு காசுல நகை வேறயா? எனக்கு இதெல்லாம் வேணாம். நம்ம கோவில்ல கல்யாணம் பண்றப்போ வாங்கிக்கலாம் என்றாள். அது தனி இது தனி என்றவன் தேவையான அனைத்தையும் வாங்கிவிட்டே கிளம்பினான். இருவரும் காரில் அமர்ந்த தருணம் முதல் அவன் சாலையை பார்த்தபடி காரை ஓட்டிக் கொண்டு வர, அவனை பார்ப்பதும் பின் திரும்புவதுமாக இருந்தாள் நிதர்ஷனா. என்னடி மின்னல், வாட் இஸ் ஈட்டிங் யூ என கேட்டான்
ஏரை பிடித்திருந்த கையால் அவள் தொடை மீது கை வைத்து, அந்த கையை அவளும் பிடித்துக் கொண்டவள், "என்கிட்ட எதனா மறைக்கிறியா?" எனக் கேட்டாள் விழிகளை அகல விரித்து. "ஏன் அப்படி கேக்குற?" அவனிடம் அதிர்வெல்லாம் இல்லை. இயல்பாகவே இருந்தான். "தெரியல, கேட்கணும்னு தோணுது. வீட்ல இருக்க மாட்ற, என்ன பார்த்து பேச மாட்ற. என் கூடவே இருந்தா கூட நீ வேற யோசனையில தான் இருக்க. என்னாச்சு அரக்கா?" எனக் கேட்கும் போதே அவளிடம் அத்தனை ஏக்கம். தாடை இறுக காரை நிறுத்தாமல் ஓட்டியவன் பதிலின்றி வீட்டை அடைந்தான். அதிலேயே அவளுக்குள் பல கலவரம் நிகழ்ந்தது. "எதுவா இருந்தாலும் சொல்லிடு அரக்கா. உன் ரிசர்ச் எல்லாம் வீணா போச்சா?" என்றாள் பரிதாபமாக. அவன் மறுப்பாக தலையசைக்க சற்றே யோசித்தவள், "நிவே வந்துட்டதுனால நீ சேர்மன் போஸ்ட் வாங்க முடியாதுன்னு யோசிக்கிறியா?" எனக் கேட்டதில் அவளை திரும்பி முறைத்தான். "உன் பிரதரே ஒரு அறவேக்காடு. சேர்மன் போஸ்ட்னு சொன்னா போஸ்ட் ஆபீஸ்ல போய் நிப்பான்." என கடுகடுக்க முகத்தை சுண்டியவள், "உன் அப்பா செத்ததுக்கு உன் அப்பா செத்ததுக்கு கவலைப்படுறியா?" என்றாள் வேகமாய். "இறங்கி போ." "நீ சொல்லு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும்." "போ அலம்பனா." "நீ சொல்ற வர போக மாட்டேன். எனக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன டெஸ்டிங் மவுஸா யூஸ் பண்ணானே உன் அப்பா. அதனால நான் எதுவும் அல்பாயுஸ்ல சாகப் போறேனா?" எனக் கேட்ட நொடி அவளது கழுத்தை இறுக்கப் பிடித்து ஜன்னலில் நங்கென மோத வைத்தான். கழுத்து நரம்புகள் புடைத்து கண்கள் ஜிவ்வென சிவந்து போனது ஆடவனுக்கு. இரவு நேரத்தில் தோட்டத்திலிருந்து வந்த வெளிச்சம் மட்டுமே காரினுள் பரவ, அந்த மெல்லிய இருளில் அவனது கலப்பட கண்கள் பயம் தந்தது. அதையே உற்று பார்த்தவள், "பா, இந்த கண்ணதான் ஒரு நாள் நான் கனவுல பார்த்தேன்." என கண்ணிமைக்காது கூற, மெல்ல பிடியை தளர்த்திய யாஷ் பிரஜிதன், "ரியலி?" என்றான் அசத்தல் புன்னகையுடன். "ம். உடனே நீ வானத்துல பறக்காத. அன்னைக்கு ஏதோ பேய பாத்துட்டேன்னு நினைச்சு செருப்ப தலைமாட்டுல வச்சுட்டு தூக்கம் வராம இருந்தது எனக்கு தான் தெரியும்." என சிலுப்பியவளின் இதழ்களை இரு விரல்களால் பிடித்தான். "ஓவரா பேசுறடி. என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கா?" "ச்சே, பேய் கூட பவர் கம்மியா தான் இருக்கும். நீ ஏஐ வித்தை தெரிஞ்ச பேய் அரக்கா." என கிழிக்கு சிரிக்க, அவனை கிண்டல் செய்யும் இதழ்களுக்கு தக்க தண்டனை அளித்தான் யாஷ் பிரஜிதன். பிடிவாதமாக அவனிடமிருந்து விடுபட்டவள், "யோ, இடம் பொருள் ஏவலெல்லாம் பார்க்க மாட்டியா? எல்லார் முன்னாடியும் பொசுக்கு பொசுக்குன்னு முத்தம் குடுக்குற. இப்ப என்னன்னா வீட்டு வாசல்ல நின்னுட்டு கிஸ் அடிச்சிட்டு இருக்க." என முறைத்தாள். அவளை அப்படியே தூக்கி மடியில் அமர வைத்தவன், "கிஸ் மட்டும் குடுத்ததோட விட்டேன்னு சந்தோஷப்படுடி மின்னல். உன்னை என்னென்னவோ பண்ண தோணுது." என முகத்தை அவளது தோள்களில் வைத்து தேய்த்தான். கிறங்கி மயங்கியவள் அவனது மார்பில் உரிமையாய் சாய்ந்து கொண்டு, "இப்படி தேய்ச்சு உரசி என்ன டிஸ்ட்ராக்ட் செஞ்சதெல்லாம் போதும். என்ன மேட்டர்ன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம் அரக்கா." என்றாள் அவன் தோள்களை கட்டிக்கொண்டு. பெருமூச்சு விட்டவன், "என் அப்பாவும் உன் அப்பாவும் இன்னும் சாகல." என்றவனின் சுருங்கிய புருவத்தை நீவி விட்டவள், "தெரியும்." என்றாள். அதில் மேலும் நெளிந்த நெற்றியை இதழ்களால் வருடியவள், "அவங்கள அவ்ளோ ஈஸியா சாக விட்டுடுவியா நீ? கெஸ் பண்ண." என்றவளின் இதழ்களை மீண்டும் ஒருமுறை கவ்வி விடுவித்தான். சில்லிட்ட இதயம் அதிவேகமாய் துடிக்க, சிவந்து கிறுகிறுத்தவள் மீண்டும் அவன் மார்பில் தஞ்சம். "சரி, அவங்க சாகாததுக்கு நீ ஏன் உர்ருன்னு சுத்திட்டு இருக்க?" விழி நிமிர்த்தி வினவினாள். அவளது கேசத்தை மெல்ல கோதிவிட்டவன், "நிது, உன்னையும் உன் அம்மாவையும் கொலை பண்ண சொல்லி சொன்னது வரதராஜன் தான். அதை என் பப்பா நீலகேசி மூலமா செய்ய நினைச்சதும் உண்மைதான். இடையில மனசு மாறின நீலகேசி சம்பந்தமே இல்லாம உன்னையும் நிவேதனையும் எதுக்காக தனியா வளர்க்கணும்? இப்படி மனசு மாறினவன் உன் அம்மாவையும் காப்பாத்திருக்கலாம் தானே?" என்றான் கூர்மையாக. "இத பத்தி யோசிச்சு யோசிச்சு தலைவலி வந்ததுதான் மிச்சம். ஒருவேளை என் அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஞானோதயம் வந்திருக்கலாம் தானே யாஷ்?" என்று சற்றே கவலையுடன் கேட்டாள். "ம்ஹும். அலஸ், வரதராஜன், நீலகேசி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இவங்க தான். பட் நம்ம கண்ல படாத 4வது ஒரு ஆள் இருக்காங்க. ஹூ இஸ் தட்? அவங்களுக்கு நிவேதன் எலைட் கம்பெனிக்குள்ள வரக்கூடாது. நீயும் சாகக்கூடாது. ஏதோ ஃபிஷியா இருக்கே." "4வது ஒரு ஆளா? இருக்கிறவங்கள சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கே. நீ ஏன் ரொம்ப யோசிக்கிற யாஷ்?" "நான் ஓவர் திங்கிங் பண்றேனோன்னு எனக்கும் டவுட் வந்துச்சு மின்னல். அதான் உன் பிரதர எலைட் எம்பையருக்குள்ள இழுத்தேன்." என்றபடி சொடுக்கிட்டவன், "விஷயம் எப்படி காட்டு தீயா பரவுச்சுன்னு தெரியல. லாஸ்ட் 2 டேஸா நிவேதன அட்டாக் பண்ண 2 பேர் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் சைனீஸ்." என்றதில் அதிர்ந்து விட்டாள். "என்ன சொல்ற யாஷ்? அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல தானே?"
இதெல்லாம் அவனுக்கு வேணாம் யாஷ். நீ ஜிம் பாடி. எவ்ளோ அடிச்சாலும் திருப்பி அடிப்ப. அவனே ஒரு நோஞ்சான். அதுவும் இல்லாம அவனுக்கு சூதுவாதம் தெரியாது யாஷ். நாங்கலாம் 4 தெருவுக்குள்ள பாலிடிக்ஸ் நடந்தாலே தெறிச்சு ஓடுவோம். நீ என்னன்னா உலக அரசியல் கூட எல்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க. சைனாக்காரனுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியல. அவன் முன்னாடி வந்து நின்னாலே மூச்சா போயிடுவானுங்க இந்த பசங்க. சைனாக்காரனை எல்லாம் எதுக்கு இழுத்துக்கிட்டு? அந்த காசியாண்ட கூட எதிர்த்து பேசாத பச்சை மண்ணுங்க அரக்கா என புலம்பி தள்ளினாள். சோ என்ன பண்ணலாம்? அவனை அனுப்பி விட்டுடலாமா? யாஷ் கடுப்புடன் வினவ, நீதான் சென்னை போலாம்னு சொன்னியே. அங்க போய் அவனுக்கு எதனா வேலை வாங்கி குடு. அது போதும் என்றவள் அவனது பார்வையில் மெல்ல தழைந்தாள். சில பொறுப்புகளை தட்டி கழிக்க முடியாது நிதா. அப்படியே அவன் வேணாம்னு ஓடுனாலும் நேரா சுடுகாட்டுல பெட் போட்டு படுத்துற வேண்டியதுதான். பிகாஸ் இப்ப அவன் வரதராஜன் பையன்னு வேர்ல்டு வைடா முத்திர குத்தியாச்சு. இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் எல்லாம் எடுத்து பாரு. அதுல நிவேதன் தான் ஹாட் டாபிக். தான் வைரல் ஆகிட்டோம்னு கூட புரியாம, அதோ பாரு சிந்தா கூட சீரியஸ் பார்த்துட்டு இருக்கான் என்று மேலே கையை காட்டினான். அவன் சொன்னது போன்றே பால்கனியில் அமர்ந்து சிந்தாமணியுடன் அலைபேசியில் சைனீஸ் நாடகத்தை தீவிரமாய் பார்த்து கொண்டிருந்தான். சிந்தாமணியை தவிர்க்க கதிரவன் ஒதுங்கிவிட அவள்தான் நிவேதனை வம்படியாக அழைத்தாள். ஐயையோ, சைனாக்காரன் சங்கூத போறது தெரியாம சைனீஸ் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கானே முருகா என்று தலையிலேயே அடித்துக் கொண்டவளைக் கண்டு நமட்டு நகை புரிந்தான் யாஷ் பிரஜிதன். இப்ப அவனுக்கு வேற சாய்ஸ் இல்ல. என் நிழலை தாண்டி போனா சிங்கிளாவே சாக வேண்டியதுதான். அதுக்கு பிசினஸ கத்துக்கிறது எவ்வளவோ மேல். அவனுக்கு செட் ஆகுற மாதிரி நான் யோசிச்சும் வச்சிருக்கேன். சோ நீ அவனை புஷ் பண்ணு. அதான் அவனுக்கும் நல்லது என்றதில் இருந்த நியாயம் உரைக்க, புரியுது யாஷ். நான் சொல்றேன் அவன்கிட்ட. சைனாக்காரனை பத்தி சொன்னா பயத்திலேயே செத்துருவான். அவனுக்கு எதுவும் ஆகாதுதான என சோகமாய் கேட்டுக்கொண்டாள். அவளது இரு கன்னத்தையும் பற்றிக் கொண்டவன், நீயும் அவனும் ஏன் பொறுப்பு மின்னல்? என்ன மீறி ஒரு துரும்பும் படாது உங்க மேல. பட விட மாட்டேன். என்று அவள் நெற்றியில் முட்டினான். முழு நிலவின் ஏகாந்த பொழுதில் இரு தேகங்களும் நெருக்கத்தில் திளைக்க, அவனது அதரங்கள் அவள் காதோரம் உறவாடியது. அதில் சிலிர்த்து முகத்தை பின்னால் இழுத்தவள், ஆமா சர்ச்ல கல்யாணம் எப்படி நடக்கும் என கேட்டாள் மெலிதாக. அவனது கண்களோ மோகத்தில் திளைத்திருக்க, ஃபர்ஸ்ட் 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிப்போம் என்றான். இன்னைக்கு வாங்கி கொடுத்தியே அதுவா? ம். அப்புறம் அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான்னு பாஸ்டர் கேப்பாரு. நீ ஓகே சொல்லணும். நானும் ஓகே சொல்வேன். தென் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கணும் என்றபடி வெப்ப மூச்சு அவளை சுட்டெரிக்க வன்மையாய் இதழ்களை சிறைப்பிடித்தான். செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா உலகின் மிகப்பெரிய அழகான மற்றும் முக்கியமான தேவாலயங்களில் ஒன்று. இது கிறிஸ்தவ உலகின் இதயமாக கருதப்படுகிறது. பொன்னால் ஒளி வீசும் கூரைகள், மரபுமிக்க தூண்கள், சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட உள்ளமைப்பு. திருமணத்திற்காக இங்கு அனுமதி கிடைப்பது கடினம். ஆனால் இளமை ததும்பிய நாட்டின் தலைசிறந்த ஏஐ ரோபோட்டிக்கின் ஆசானான யாஷ் பிரஜனுக்கு அனுமதி மறுக்கப்படுமா என்ன? திருமண உடை தரையில் பரவ கண்மணி சிந்தாமணியின் கையை பிடித்துக்கொண்டு மெல்ல தேவாலயத்தினுள் நடந்து வந்தாள் நிதர்சனா. மேற்கூரைகளின் எதிரொலிப்பில் மணப்பெண்ணின் முகமும் பொன்னாய் ஜொலித்தது. அவளை ரசனை மிக ஏறிட்ட யாஷ் பிரஜிதனின் விழிகளில் ஒரு கர்வமும் அரங்கேறிட, அதில் அளவுக்கதிகமான காதலும் மிதந்தது. மொத்த குடும்பமும் மகிழ்வில் திளைத்தது. ரித்திகா மணப்பெண் தோழியாய் அருகில் நின்று கொண்டாலும் இருவரும் வெளிப்படையாய் பேசிக் கொள்வதில்லை. ஏதோ ஒரு சிறு தயக்கம் இருவருக்கும். ஆனால் நிவேதனுக்கு இருவரும் உயிரான தங்கைகள்தான். நிதர்சனாவின் முகத்தில் தெரிந்த மிதமிஞ்சிய மகிழ்வில் அவனது உள்ளமும் குதூகலித்தது. யாஷ் பிரஜிதனும் நிதர்சனாவும் கண்களால் காதலை பரிமாறி மோதிரத்தை மாற்றிக்கொள்ள, தனது மகனின் திருமணத்தை கண்களால் பார்த்து களிப்புற்ற ஆதிசக்திக்கு கண்கள் நீரால் நிறைந்தது. தனது தங்கை மகளின் வாழ்வு சிறப்பாய் அமைந்ததில் நிம்மதி அடைந்த இளவேந்தன் அவரது கையை பிடித்து ஆசுவாசம் செய்ததும் மெல்ல புன்னகைத்துக் கொண்டார் ஆதிசக்தி. மகேந்திரன், அழகேசன், கிருஷ்ணவேணி என அனைவரின் முகத்திலும் புன்னகை தவழ்ந்தது. நிதர்சனாவோ முத்தம் எதுவும் கொடுத்து விடுவானோ என்ற கலக்கத்தில் நின்றிருந்தாள். அவளது கலக்கம் புரிந்தவன் நமட்டு நகையுடன் அவளது வெட்கத்தை பருகியபடி நெற்றியில் இதழ் பதித்து விலக, அதில் நாணம் நிறைந்தது பெண்ணவளுக்கு. திருமணம் முடிந்தது முதல் நிதர்சனாவிற்கு இதயம் படபடவென துடித்தபடி இருந்தது.
யாஷ் பிரஜிதனின் உரிமை பார்வையும் அதற்கு காரணம்தான். ஏன் இப்படி பார்த்து வைக்கிறானோ என சினுங்கிக் கொண்டாள். நிவேதன் தான், என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிற மச்சான், அதுல மை கலையாம பாத்துக்கோங்க என்று ஆனந்த கண்ணீர் விட, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கலங்க விடாம இருந்தா சரிதான் என முணுமுணுத்துக் கொண்டான். நிஜமாய் நடக்கப் போவதை அறியாதவனாக. நிவேதனும் கதிரவனும் இணைந்து முதலிரவிற்கு அறையை தயார் செய்ய பலவித நறுமணங்கள் கொண்ட பூக்களை மெத்தையில் பரவவிட்டதில் உடை மாற்றும் பொருட்டு அறைக்கு வந்த நிதர்சனா அதிர்ந்தாள். டேய் டேய், என்னடா பண்றீங்க? நிதர்சனாவின் கேள்வியில் கதிரவன் அவள் கன்னத்தில் குத்தினான். குறும்பு, இது கூட தெரியாதாக்கா உனக்கு என்று. அடே, எதுக்குடா ரூம குப்பையாக்கிட்டு இருக்கீங்க என பல்லை கடிக்க, எது குப்பையா? டெக்கரேஷன் பண்றோம் நிதா என்றான் நிவேதன். இதான் நீங்க டெக்கரேஷன் பண்ற லட்சணமா? கீழே பாரு, எவ்வளவு தூசியாக்கி வச்சிருக்கீங்கன்னு. ஆலம்பனா என சத்தம் கொடுக்க தரை துடைக்கும் இயந்திரம் வெளிவந்து கீழிருக்கும் தூசியை அள்ளி சென்றது. எத்தனை உற்று பார்த்தும் தரையில் ஒரு பொட்டு தூசி தெரியவில்லை நிவேதனுக்கு. இந்த பூவையெல்லாம் எடுத்துட்டு போங்க, இதெல்லாம் யாஷுக்கு சேராது, ஓவர் ஸ்மெல்லா இருக்கு என்றவள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி விட்டே ஓய்ந்தாள். நிவேதன் அவளை மேலும் கீழும் பார்க்க, என்னடா பாக்குற? அவன் வரத்துக்குள்ள இதெல்லாம் எடுத்துட்டு போயிடு, அப்புறம் மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருப்பான் என்றதும் தான் கதிரவனும் நினைவு வந்தவனாக, ஆமால என்றான். நிவேதன் அதன் பிறகே விவரம் அறிந்து தங்கையை முறைத்து வைத்தான். கூடவே சிவாஜி கணேசனின் தோரணையில், என்னையெல்லாம் பாத்ரூம் கழுவுற விளக்குமாறா வச்சு எத்தனை வாட்டி அடிச்சிருக்க, அப்பெல்லாம் சுத்தம் பார்க்காதவ இப்ப எப்படி மாறி இருக்கா பாத்தியா கதிரு? நான் பொத்தி பொத்தி வளர்த்த மணிமேகலை இன்னைக்கு என்னையவே எதிர்த்து நிக்குது பாத்தியா என வராத கண்ணீரை பிழிந்து வர வைத்து சீன் போட, நிதர்சனா பொங்கிய சிரிப்பை அடக்கிக் கொண்டு நின்றாள். கதிரவனோ, மணிமேகலையா? ஓ, உனக்கு 3ஆவதா ஒரு தங்கச்சி வேற இருக்கா என கேட்டு வைக்க, நிவேதன் நெஞ்சில் கை வைத்தான். என் அப்பன் குடும்பம் நடத்தினானா இல்ல புள்ளைங்களை மேனுஃபேக்சர் பண்ணுனானா? இதுக்கு மேல தாங்காதுடா, 2 போதும் என்றவனை நிதர்சனா அடிக்க வரும் முன் ஓடியே விட்டான். எப்போதும் போல தன்னவளின் தனக்கான பேச்சில் தன்னை மறந்து அவளை ரசித்திருந்தான் யாஷ் பிரஜிதன். என்றும் விட இன்று கம்பீரம் மிகுந்திருந்தது அவனுக்கு. தனக்கென ஒரு குடும்பம் அமைந்துவிட்ட கர்வம். அழுத்த காலடி ஓசையுடன் அறையினுள் நுழைந்தவனை இமைக்க மறந்து ஏறிட்டவள், நான் 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 இன்னும் ட்ரெஸ் மாத்தல என்றாள் தடுமாற்றமாக. நான் ஹெல்ப் பண்றேன் மின்னல். நளினமான குறும்பு அவனிடம். செங்கொழுந்தாய் சிவந்தவள், வேணாமே நானே பண்ணிப்பேன், நீ போ வெளியில என்றாள் தலையை தரையில் புதைத்து. திஸ் டைம் ஃபார் அஸ், நான் போக மாட்டேன் என்றபடி அவளது இடையை இழுத்து சுற்றி வளைத்தான். ஏண்டி இப்படி ஷிவர் ஆகுற? தலையாட்டி சிரித்தபடி யாஷ் கேட்க, தெரியலையே, ஆனா நல்லா இருக்கு இந்த ஃபீல் என்று கூறிவிட்டு வெட்கத்தை அவன் மீது சாய்ந்தே மறைத்து கொள்ள, எனக்கும் நல்லா இருக்கே இந்த சாஃப்ட் ஃபீல் என்று அவளது மென்மையை உணர்ந்து கூறியதில் அவளுக்கு உயிரின் ஒவ்வொரு அணுவும் சிலிர்த்து சிதைந்தது. பாவையின் தோளிலிருந்து ஒற்றை விரலால் பயணம் செய்தவன் அவளது உள்ளங்கையில் முடித்து வைக்க, அவளோ கையை இறுக்கி மூடிக்கொண்டாள். மறு கையையும் அதே போல பிடிக்க வந்தும் அவனுக்கு தோல்வியே. விரல்களால் நடத்திய ஊர்வலத்தை இதழ்களால் தொடங்க, அவளோ ஆடவனின் தீண்டலில் சுயமிழக்கத் தொடங்கினாள். அப்போதும் உள்ளங்கையை இறுக்கி மூடி வைத்துக் கொள்ள, மூடப்பட்ட விரல்களுக்கு முத்தமிட்டு கொண்டே இருந்தவன் கையை விரிக்க முயன்றும் முடியவில்லை. என்னடி பண்ற? ஐ நீட் டு கிஸ் யுவர் பாம் என்றான் கிறக்கமாக. அது அது கிரீம் போட்டோம், இன்னும் சொர சொரன்னு தான் இருக்கு. மயக்கமும் தயக்கமும் கொண்டு அவள் உரைத்ததில்தான் அவனது கிறக்கம் கலைந்தது. வாட்? ஒரு கணம் புரியாது வினவியவன் புரிந்த கணம் மென்மையை விடுத்து வன்மையாய் அவளது உள்ளங்கையை பற்றி விரித்து அதில் மீசை கொண்டே காயம் செய்தான். பற்களை நரநரவென கடித்தவன் அவளது உள்ளங்கையை இழுத்து வாசம் பிடித்து, பின் மீண்டும் அவளது இடையை இறுக்கமாய் மூச்சு விடவும் அனுமதி மறுக்கப்பட்டு அழுத்தமாய் பிடித்து தனது உரிமையை நிலைநாட்ட அவளோ நடுங்கி போனாள். யாஷ், யாஷ்! அவளது குரலை கண்டு கொள்ளாது அவளை தூக்கி படுக்கையில் கிடத்தியவன் மேலும் முன்னேறிட, யோ அரக்கா, பயமா இருக்கியா? கோபமா இருந்தா சொல்லிடு என்று உதட்டை பிதுக்கினாள். அதில்தான் சற்றே தணிந்தவன், உன் கை ரஃபா இருக்குன்னு சொன்ன, பிடிக்கலன்னு சொன்னாடி. ஸ்டார்டிங்ல இருந்தே உன் மேல தானாவே வந்த இன்ட்ரெஸ்ட்.
அது என்ன விதமான பிடித்தம்னு தெரியாம, அது பிடித்தமானே தெரியாம என அவள் மீது அவளுக்கு வலிக்காதவாறு அமர்ந்தபடி பின்னந்தலை கேசத்தை கோதினான். நிதர்சனா அவனை மிரட்சியாய் பார்த்து வைக்க, ஐ லவ் யூ டி. யூ ஆர் மை சார்ம். உன் சொர சொர கை என்ன சீண்டி பாக்குதுடி. உன் ஸ்லிம் ஹிப் என்ன ஸ்லிப் ஆக்குது. உன் கழுத்தெலும்பு என்ன கிறுக்கி பிடிக்க வைக்குது என்றவன் முத்தங்களை மீண்டும் தொடர்ந்திருந்தான். இம்முறை மென்மையாக. அவனது கூற்றில் இதழோறும் நகைத்தவள், ஏதோ உனக்கு பிடிக்காதேன்னு சொன்னேன். அதுக்கு இப்படியா என்றவளை அதற்கு மேலும் பேச விடவில்லை அவன். நிதர்ஷனாவின் உள்ளங்கையோடு தனது முரட்டு கரங்களை இணைத்தவன் வெகுநேரம் பிரிக்கவே இல்லை. இரு உள்ளங்கைகளும் முட்டி முட்டி தேய்ந்து உச்ச பொழுதுகளில் ஆறத் தழுவி கட்டிக்கொண்டது. அவளுள் தனது தேடலைத் தொடங்கி முற்று பெற விருப்பமின்றி அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தான் யாஷ் பிரஜிதன். அவன் தந்த ஒவ்வொரு முத்தமும் ஒவ்வொரு தீண்டலும் அளப்பரிய காதலின் சின்னமாகவே அவளுள் அடைக்கலமாக அவனிடம் தன்னை மொத்தமாய் ஒப்படைத்து உயிர் வதையில் இன்பம் கண்டாள் நிதர்சனா. இருவரது மோகப் பயணங்களும் முடிவில்லாது தொடர, கையில் கிட்டிய காதலை தக்க வைத்துக் கொள்ளவும், கூடவே இந்த காதலில் இன்னும் வெகு தூரம் பயணித்திட விழைந்தவர்களுக்கு தனிமை கொடுத்தும் விடை பெறுவோம்.